Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையிலே ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். சும்மா இருக்கிறார் இல்லை, எல்லாத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? கவனிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் கூட இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த 3வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனங்களை மாத்திரம் தியானிக்க போகிறோம். வேதாமத்திலே ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற பல ஆலோசனைகள் இருக்கு. ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஊழியர்களுடைய அனுபவங்களும் நிறைய இருக்கிறது. அதுல நம்ம சில அனுபவங்களை நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத நாம கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில செக் பண்ணி பார்க்கறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்மகிட்ட 1000 அனுபவங்கள் இருந்தாலும் எந்த அனுபவமானாலும் வேதாமத்துக்குள்ள இருக்கிறதா என்று நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதற்கு பின்பு அந்த அனுபவத்தை நாம பிரசங்கிக்கலாம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம், மற்றவர்களை அவைகளுக்குள்ளே கொண்டு வர நாம பிரயாசப்படலாம். வேதத்துக்கு ஒத்து போகாத அநேக அனுபவங்கள் என்கிட்ட இருக்கு. ஊழியக்காரனா இருக்கிற இஸ்ரேல் ஜெயக்குமார்ட்ட வேதத்துல சொல்லப்படாத, வெளியே சொல்ல முடியாத ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் போதிக்கிறது இல்லை. அது எனக்கு மாத்திரம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதை நான் உபதேசமாய் சொல்றதில்லை, அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. வேதத்தின் அடிப்படையாய் இருக்கிற வசனங்களை மாத்திரமே நான் சொல்லுவேன். எனக்கு வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லி நான் எதையும் சொல்லுகிறதில்லை. வேத வசனத்தில் இருக்கிறது உண்மையை சொல்றதுக்கு அதுக்கு வெளிப்பாடு தேவையே இல்லை. அதை கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்து அதுல பேசுகிறார். இதுல நான் வெளிப்பாடாய் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி அப்படி நான் சொல்லுகிறதில்லை. வேதத்தில் இருக்கிறதை அப்படியே நம்ம பிளே பண்ணுவதற்கு, கற்றுக் கொடுக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தால் அது நமக்கு கிடைத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம். ஒரே ஒரு ஆளுக்கு நீங்கள் போதித்தாலும் உங்களுடைய சொந்த அனுபவங்களை திணிக்க என்ன செய்யாதிருங்கள், பிரயாசப்படாதிருங்கள். நான் வேதத்தின்படி எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது, நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி போதித்து விட்டால் நீங்கள் போதித்த நேரம் குறைவா இருக்கலாம், போதித்த இடம் சாதாரணமா இருக்கலாம், போதித்த வார்த்தை சாதாரணமா இருக்கலாம், ஆனால் அது பலன் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய அனுபவங்களை சொல்லவில்லை, வேதத்தில் இருக்கிறதை நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள். அது கண்டிப்பாய் உங்களுக்கும் பலன் கொடுக்கும், தேவனுக்கும் பலன் கொடுக்கும், தேவனுடைய ஊழியத்துக்கும் அதே பலன் கொடுக்கும். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை மாத்திரம் நீங்கள் யாராவது வாசிங்களேன். நல்ல கவனிக்கணும். பவுல் எழுதுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று என்ன செய்ய கடவன்? பார்க்க கடவன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த ஊழியர் கூடுகைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு வேதாமத்திலே நிறைய ஊழியர்கள், நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் நீர் முன்குறித்த தீர்மானத்தின்படி பவுலை கொண்டு பல அனுபவங்களையும் பல வேத வசன வைராக்கிய வார்த்தைகளையும் பல வெளிச்சங்களின் ஆண்டவரே வசனங்களையும் நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர். ஊழியர்களுக்கு, சபைகளுக்கு, ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவையானதை நீர் எழுதி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலவேளையில அந்த ஊழியனாகிய பவுலுடைய ஒரு நல்ல அனுபவத்தை அந்த 1 கொரிந்தியர் 3:10 எழுதுகிறார். அந்த அனுபவம் எங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த அனுபவத்தின்படி நாங்கள் செயல்படுகிறோமா என்று நாங்கள் சற்று எங்களை உற்று ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதற்கு மீறியும் போக வேண்டாம், அதற்கு கீழேயும் இருக்க வேண்டாம். அந்த அனுபவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள இந்த காலவேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவாராக. உம்முடைய வார்த்தையின் வாயிலில் உம்முடைய கரத்தின் நிழலினால் மறையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பவுல் தன்னை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்.
தனக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பவுல் இந்த 10வது வசனத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. காரணம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 1ல இருந்து நீங்கள் ஒரு 9வது வசனம் வரைக்கும் பார்த்து விட்டீங்கன்னா அந்த கொரிந்தியர் சபையில கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதமைகள், உங்களுக்கு நிறைய மாமிசத்துக்குரிய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஊழியர்களை குறித்த ஒரு வெளிச்சம் விசுவாச பிள்ளைகளுக்கு இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் கேபாவை சார்ந்தவன், ஒருத்தன் அப்போல்லோவை சார்ந்தவன், ஒருத்தன் பவுலை சார்ந்தவன் என்று சொல்லி அவங்க ஒரு ரசிகர் கூட்டமா எழும்பிட்டாங்க. அந்த பிரச்சனை இப்பமா இருக்கு. ரசிகர் கூட்டங்கள் ஆதி சபையிலே இருந்தது, இப்பவும் ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்கு. ஒருத்தன் கேவாவை சார்ந்தவன் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, ஒருத்தன் பவுலை சார்ந்தவன் ரசிகர் கூட்டம் இருக்கு, இன்னொருத்தன் அப்போல்லோவை சார்ந்தவன் என்று சொல்லி ரசிகர் கூட்டம் இருக்கு. ரசிகர்கள் கூட்டம் அப்பவுமே இருக்கு, இன்னைக்கு இருக்கு. இது பவுலுக்கு சரியா தெரியல, தேவாவியானவருக்கு சரியா தெரியல. கொரிந்தி சபையில இப்படி ரசிகர்கள் கூட்டம் வர்றதுக்கு காரணம் அங்க யூதர்கள் மாத்திரமல்ல, கிரேக்கர்களும் இருக்கிறார்கள். பல புறஜாதிகள் நிறைந்த பல கலாச்சாரம் நிறைந்த ஒரு சபைதான் கொரிந்து சபை. யூதர்கள் மத்தியில உருவாக்கப்படுகிற சபை பல கலாச்சாரம் நிறைந்த சபையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரே கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி வராங்க. இங்க அப்படி இல்ல, பலவிதமான கலாச்சாரம் உள்ளவர்கள் கொரிந்து சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அதனாலதான் ரசிகர்கள் கூட்டங்கள் வித்தியாசமாய் பெருக ஆரம்பிக்கிறார். இப்ப பவுலுக்கு நான் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துட்டு, அல்லேலூயா. நான் யார், நாங்க யாருன்றதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பொழுதுதான் நான் நீர் பாய்ச்சுகிறேன், நான் ஒருத்தன் விதைக்கிறேன், அப்படிலாம் பண்ணிட்டு விளைய செய்கிறவன்னு தேவனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தெளிவா சொல்லப்படும் போது நாங்க யார், 9வது வசனத்தில் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். அப்போ தன்னை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் பவுலுக்கு வந்துட்டு, ஏன்னா எல்லாருக்கும் நடுவுல பவுல் தான் ஹைலைட்டா கர்த்தர் கொண்டு வரார். இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, இங்க புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல நிறைய நிருபங்களை பார்த்தனா சபையின் உபதேசம் பவுலுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படுது. பவுலை தான் ஹைலைட்டா ஆண்டவர் நிறுத்துறார். அதனால பவுல் எல்லாத்திலுமே முந்தி பேச வேண்டிய, உபதேசிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துட்டு, அதன் அடிப்படையில இப்ப நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு. அப்பந்தான் இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அந்த 9வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார், நாங்கள் தேவனுடைய உடன் ஊழியரா இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொல்றார். நீங்க யாருன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களா இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ஊழியன் என்று சொல்லுகிறது ஒரு அனுபவம் இருந்தாலும் பவுல் அங்க தன்னை ஆரம்பத்திலே தாழ்த்துகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களா இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ள இருந்து ஊழியம் செய்கிறது யாருதான்? தேவன். அவருக்கு உபயோகப்படுகிறதுக்கு நாங்கள் ஒரு அவ்வியமாக, ஒரு மனிதனாக நாங்கள் அவருக்கு உதவியா இருக்கிறோம். எங்களை எடுத்து அவர் அந்த வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தன்னுடைய ஜீவிதத்தை, தன்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை, அவர்களுக்கு முன்பதாக நிற்கிற தகுதியை அந்த 10வது வசனத்தில் அவர் 6 காரியம் சொல்லி விடுகிறார். அல்லேலூயா. அதுதான் இப்போ நமக்கு இருக்க வேண்டிய அனுபவம். ஊழியங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசைதான், எல்லாருக்குமே நிறைய ஊழியம் செய்யணும்னு ஆசை, நிறைய இடம் வாங்கணும், நிறைய சர்ச்சு கட்டணும், நிறைய ஆத்துமாதாயம் பண்ணணும், பெரிய ஒரு ஸ்தானமா வரணும் அப்படின்னு ஆசை. ஜென்ரலா நானே நிறைய இடத்துல பாக்குறேன், சில மாவட்டத்துல ஒரு ஊழியர் கூட்டம் 10 ஊழியர் கூட்டமா மாறுது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் ஊழியம் ஆகாது. சிலர் தன்னுடைய திறமை ஊழியம் நினைக்கிறாங்க, ஊழியங்கள் திறமை ஆகாது, திறமை ஊழியமாகாது, ஆசை ஊழியமாகாது. உடனே இன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வாஞ்ச பாஸ்டர், அவங்க வாஞ்சையின்படியே கர்த்தர் நினைச்சார், அது ஊழியமாகாது. உங்களுடைய வாஞ்சை ஊழியமாகாது, உங்களுடைய ஆசை ஊழியமாகாது, உங்களுடைய திறமை ஊழியமாகாது. இதெல்லாம் நம்ம செய்யற இப்படி இந்த அனுபவத்துக்குள்ள பெந்தேகோஸ்து ஊழியம் போறதுனாலதான் ஸ்தாபனம் பெருகுது. ஸ்தாபனம், ஊழியர் கூட்டம், சபை பெருகுது. இப்ப நான் நிறைய தமிழ்நாட்டுல ரிசர்ச் பண்ணி பாக்குறேன், நான் போற இடம் வர்ற இடம் நிறைய பேர்ட்ட பேசுறேன்.
சபைகள்ல ஆட்கள் குறையுது. சபையில் ஆட்கள், ஆனா சபை எண்ணிக்கை பெருகுது. நல்லா கவனிக்கணும். சபையில் ஆட்கள் குறையுது, ஆனா சபை எண்ணிக்கை பெருகுது. ஊழியக்காரருடைய எண்ணிக்கையும் பெருகுது. உபதேசத்தினுடைய எண்ணிக்கையும் எப்படி செய்யுது? புது புது உபதேசம் பெருக ஆரம்பிக்குது. வெளிப்பாடு நிறைய பெருகுது. வெளிச்சம் நிறைய பெருகுது. வெளிப்பாடெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சில கிறுக்கு பைத்தியக்கார பசங்க பைபிள்ல வெளிப்பாடு கிடைச்சதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுமா சொல்றான். ஒருத்தர் சொல்றா, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு சில வீடியோ போடுறாங்க, சில யூடியூப்ல சில மெசேஜ் போடுறாங்க. அதெல்லாம் கேட்டா நான் பிணைகாசா மாறணும்னு ஆசையா இருக்கு. நான் யாரா மாறணும்? பிணைகாசா மாறி கத்தி எடுத்து சாகடிக்கணும்னு ஆசை. அதனால வீட்டுல இருந்தே சாகடிக்கிறாங்க. வீட்டுல இருந்து நிறைய பேரை சாகடிச்சிருக்காங்க. சாகடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே என்கிட்ட சொல்றார், இப்படி எல்லாம் ஆசை வாஞ்ச தாகம் பாருன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்கடா, அவங்களெல்லாம் அங்கங்க கட்டி போடு. யோபுல சொல்றார் 40வது வசனத்துல, பெருமை உள்ளவனை மிதித்து அகந்தை உள்ளவனை கட்டி போடுன்ற மாதிரி கட்டி போடு சொல்றார். இப்ப நேற்று கூட ரைஜராஜ் பார்த்துட்டு சொன்னேன், ஆண்டவர் இன்னும் சில டிஸ்ட்ரிக்டுக்கு நீ உன்னுடைய மேற்பார்வையை கொண்டு போ. இங்க பவுல் சொல்றாருல, பார்க்க கடவன் மாதிரி நீ பார்க்க வேண்டிய ஊழியங்கள் இருக்குது, பார்க்க வேண்டிய தலைவர்கள் இருக்குது, பார்க்க வேண்டிய பல காரியங்கள் இருக்குது. நீ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நீ கவனம் செலுத்துற. நீ இந்திய அளவுல உன்னுடைய பார்வையை கொண்டு போ, பல டிஸ்ட்ரிக்ட் அளவுல நீ உன் பார்வையை கொண்டு போ. அப்படி நீ பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது உன் வாயினால வருகிற, உன்னுடைய சிந்தையில வருகிற சில விஷயங்களை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட தெளிவாவே பேசுறார். இப்ப நம்ம யோசிக்கிற பொழுது தேவன் விரும்பாத பல காரியங்கள் ஊழியத்திலே அன்னைக்கு பவுல் காலத்துல நடந்தது போல நடக்குது. இப்ப ஊழியர்கள் தங்களை அடையாளம் காட்ட வேண்டும். இந்த குழப்பத்துக்கு அடையாளம் தேவன் எல்லாம் காட்ட மாட்டார். யார் தான் காட்டணும்? ஊழியக்காரன் அடையாளம் காட்டணும். அதுதான் பவுல் ஆரம்பத்துல எடுத்த உடனே என்ன எழுதுறாரு அந்த 10வது வசனத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அப்பா நீங்க அப்பல்லோ கேபா என்னையெல்லாம் இழுத்துட்டு வாரீங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு தப்பா சொல்லல. எல்லாத்துக்கும் மேல தேவன் இருக்கிறார். நான் என்ன அடையாளம் காட்டுறேன். அவர் அடையாளம் காட்டுற விதம் வித்தியாசமா இருக்கும். யூதர்களுக்கு மத்தியில அடையாளம் காட்டும் பொழுது, நான் அப்படியே குதிரையில போய் கொண்டிருந்தேன் கொலை செய்யும்படி, தேவனுக்கு அதரிசனமான விதத்தில் என்ன செய்தார்? தரிசனமானார்னு சில இடத்துல பேசுவார். அப்போ அவர் தன்னை அடையாளம் காட்டுற விதம் வேற அங்க. ஆனா கொரிந்து சபைக்கு அடையாளம் காட்டுற விதம் என்ன? நான் தரிசனமானேன், கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் என்று இதை சொன்னார், அதெல்லாம் அடையாளம் காட்டல. இப்ப அவர் வேற விதமா தன்னை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் வந்துட்டே. அவர் அங்க தெளிவா சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு என்னன்னு தெரியும். அதான் முதல் காரியமே. உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? கிருபையை விட மேலானது எபேசியர் 1:7 நினைக்கிறேன். அதுல எழுதுறாரு, 1:1 அதிகாரத்தில் எழுதுறாரு, இல்ல அவனுடைய ஈவுக்கு தக்கதாய் கிருபை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. கிருபையை விட ஈவுன்னு ஒண்ணு இருக்கு. ஈவின் அடிப்படையில தான் கிருபை இறங்கி வருகிறது. கிருபையை விட ஈவு என்னது? உயர்ந்ததா இருக்கிறது. அப்ப கிருபை எல்லாருக்கும் சம பங்கு கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே மாதிரி கிருபையை கொடுக்கிறது இல்லை, வரங்களை கொடுக்கிறது இல்லை. கிருபை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அளவு கிருபையை கொடுக்கிறார். அதனால பவுல் சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை உங்களுக்கு தெரிய கடவது. அதற்கு முன்பதாக எனக்கு தெரியணும். ஊழியக்காரங்களுக்கு உங்களுக்கு என்ன கிருபை இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா ஆசை வேற, வாஞ்ச வேற, தாகம் வேற, வெளிச்சம் வேற, வெளிப்பாடு வேற. கிருபை இல்லாம நீங்க செயல்படுற எதுவுமே உங்களுக்கு குழப்பத்தை தான் கொண்டு வரும் சபைக்கு. கிருபையை இல்லாம நீங்கள் செயல்படுகிற எந்த ஊழியமும், எந்த உபதேசமும், எந்த ஜீவிதமும் சபைகளிலே, குடும்பத்திலே குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வலதுபுறமும் பாய மாட்டீங்க, இடதுபுறமும் பாய மாட்டீங்க, உங்களுடைய எல்லைய தாண்ட
மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஜெப ஜீவிதம் இருந்தாலும் கிருபையின் அளவு உங்களுக்கு தெரியும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? இந்த யோசேப்பு அழகா சொல்றான். போத்திபார் மனைவி வந்து சொல்றா, என்னை எடுத்துக்கப்பா, நீ ஒரு ஆம்பளை, நான் ஒரு பெண், என்னால உனக்கு சுதந்திரம் முடியும், உன்னை உயர்த்த முடியும். அங்க ஒரு கிருபை காத்திருக்குது, உலகத்தின் கிருபை காத்திருக்குது, வாண்டடா வருது. இவன் தேடி எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. இது உலகத்தினுடைய காரியம், அவனை வாண்டடா தேடி வருது. அப்ப அவன் அழகா சொல்றான், உன்னை பத்தி நான் பேசுறதை விட என் எஜமான பத்தி நான் பேசுறேன். என் எஜமான் எல்லாத்தையும் எனக்கு கையளித்து இருக்கிறார், ஆனா உன்னை எனக்கு கையளிக்கல. சரி, அவனுக்கு கிடைத்த கிருபை, அவனுக்கு கிடைத்த அதிகாரம், அவனுக்கு கிடைத்த ஆளுகை, அவனுக்கு கிடைத்த பர்மிஷன் என்னன்றத அந்த போத்திபார் மனைவிட்ட சொல்றான். எனக்கு நான் ஆம்பளை தான், எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு எல்லாமே இருந்தாலும் எனக்குன்னு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்றதை நான் உனக்கு சொல்றேன். தெளிவா அவ கையை பிடிச்சு இழுக்கும் போது சொல்றான், இந்த வீட்டுல எல்லாத்தையுமே எனக்கு ஆண்டவர் என்னுடைய எஜமான் என்ன செஞ்சிருக்கிறாரு? கையளித்து இருக்கிறார். ஆனா உன்னையும் சில விஷயத்தை எனக்கு என்ன செய்யல? கையளிக்க இல்ல. அதனால எனக்கு ஆசை வந்தா கூட உன் மேல கை வைக்க முடியாது, எனக்கு இச்சை இருந்தா கூட உன் மேல கை வைக்க முடியாது. உன்னை விட உன்னை பார்த்து பார்த்து எனக்கு ஆசையும் இச்சையும் பெருகிறதுக்கு சூழ்நிலை நிறைய வந்தாலும் என்னால அதை செய்ய, ஏன்னா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட அளவு, எனக்கு அளிக்கப்பட்ட வெளிச்சம் எனக்கு தெரியும். அதனாலதான் அவனால பாவம் செய்ய முடியல. அவன் ரெண்டு எஜமான யோசிக்கிறான். ஒண்ணு போத்திபாரை யோசிக்கிறான், ரெண்டாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுக்கு ரெண்டு எஜமான், ஒன்று போத்திபார் என்கிற எஜமான், இரண்டாவது என்னை இங்க அனுப்பின ஒரு தேவன், அவர் என்னுடைய எஜமான். தனக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையை அளவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, எதையுமே காதுல வாங்க மாட்டேன், எதையுமே காதுல. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும். பல பேர் பல விதமான மெசேஜை கேட்டுட்டு யூடியூப்ல போன்ல பேசுவாங்க. என்னை விட பெரிய உயர்ந்த தலைவர்கள், பல சாமன தலைவர்கள், ஊழிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது வேற வேற மாதிரி பேசினா கூட எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினுடைய அளவு எனக்கு நல்லா தெரியும். அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அந்த அளிக்கப்பட்ட கிருபைக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஒண்ணு சேதப்படுத்துறதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீ நான் உனக்கு அளித்த கிருபை உனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு அளித்த கிருபையில நிக்கிற, உன்னை பாதுகாக்கிற முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. நான் என்னைக்கு என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தரிசனம், என்னுடைய வெளிச்சம் சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய தேவன் உங்கள் எஜமானி உங்களுக்கு அளித்தது கிருபையை விட்டு தாண்டி எங்க போனாலும் உங்களை தேவன் பாதுகாக்க மாட்டார். அவர் உங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில சிங்க கெபிக்குள்ளே போனாலும் உங்களை காக்கிற பொறுப்பு யாருடையது? அவருடையது. நீங்க தேவன் அளிக்கப்பட்ட கிருபையில நீங்கள் அக்னி சூளையில போனாலும் உங்களை பாதுகாக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை தாண்டி தேவன் பேர்ல வாஞ்ச, தேவன் பேர்ல தாகம் சொல்லிட்டு அளவுக்கு மீறின விதத்தில் நீங்கள் செயல்பட்டால் அதுல வருகிற லாபம் நஷ்டம் கணக்கெல்லாம் ஊழியக்காரனை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமும் அநேக ஜனங்களுக்கு அது இடரலுமாய் அமைந்து விடும். உங்களுக்கு அளிக்கப்படாத கிருபைய நீங்க விரும்பாதீங்க. அளிக்கப்படல, அளித்த கிருபையை பெருக பண்ணுவாரே தவிர அளிக்கப்படாத கிருபை கிடைக்கும் என்று யோசிக்காதீங்க. ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் அழைத்து விட்டால் அவனுக்கென்று ஒரு கிருபையின் அளவை தேவன் நிர்ணயம் பண்ணுகிறார். அந்த கிருபையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு யாருக்குமே அந்த அறிவே, கொஞ்சம் பணம் வந்துட்டா நிறைய கிருபை வந்துட்டுன்றாங்க, கொஞ்சம் வாசல் திறந்துட்டா பயங்கரமான கிருபை இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்பெல்லாம் பைபிள்ல சொல்லவே இல்லைங்க. ஊழியக்காரங்களுடைய வசதிகளை வைத்தும் வாசல்கள் திறக்கிறத வைத்தும் எனக்கு அதிகமான கிருபையை தந்திருக்கிறார் நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. உங்களால சபையில குழப்பம் வரதான் செய்யும், பெந்தேகோஸ்து ஊழியத்துல பிரச்சனை வரதான் செய்யும்.
அன்னைக்கு அளிக்கப்படாத கிருபையெல்லாம் நீங்க செயல்பட பழகினீங்கன்னா நீங்க பிரச்சனைக்குரிய ஊழியக்காரனா தான் இருப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாத்தானை இழுக்கவே உங்களுக்கு எனக்கு சாத்தானுக்கு தொந்து எனக்கு அவங்க வரவே மாட்டான். அவனுக்கு நல்ல தெரியுது இந்த பய அளிக்கப்பட்ட கிருபைக்குள்ளே நிற்கிறான். இவனை ஏதாவது கை வைக்கலான்னு பார்த்தா இவன் அங்கிருந்து தாண்டி வரவே எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஆசை இல்லையா, ஊழிய வாஞ்சை இல்லையா, ஊழிய தாகம் இல்லையா, ஊழிய விருப்பம் இல்லையா, ஊழிய தரிசனம் இல்லையா, எல்லாம் இருக்கு. ஆனால் எனக்குன்னு அளிக்கப்பட்ட கிருபை என் மனதில் தெளிவுபடுத்தினபடினாலே அதற்குள்ளேயே நின்று நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். என்னால யாருக்கும் குழப்பம் இல்லை, என்னால யாருக்கு இடரல் இல்லை, என்னால யாருக்கு கேள்விக்குறியே கிடையாது. இஸ்ரவேல் ஜெயிக்குமாறு யாரும் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான் கேள்வி கேட்க முடியாது. கேட்டாலும் அவன் செத்தான். இஸ்ரவேல் ஜெயக்குமார் இப்படி இருக்கிறானே, இப்படி பேசினானே, நீங்க கேள்வி கேட்டாலே செத்தீங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை திசை திருப்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, திசையெல்லாம் திருப்ப மாட்டேன். என்னை கவர்ச்சி ஆக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கவர்ச்சிக்கு நான் கண்களை இடம் கொடுக்கறது இல்லை. என் இருதயத்தை திருப்பதற்கு நிறைய வார்த்தைகள் தினம் வரும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதுதான். அதை எனக்கு தேவன் தினமும் சுட்டி காட்டுறதுனால அந்த கிருபையை விட்டு என்னால வெளியே வரவே முடியாது. சில கிருபை மரியாள் ஆணோட சேராமலே குழந்தை பெக்கிறதுக்கு ஒரு கிருபை வருது. ஆவியானவராலே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவான்னு ஒரு கிருபை வருது. நானும் மரியாதை போலன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்க கதை வேற. அது மரியாளுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, அவ்வளவுதான். அதுல இருந்து அவ தப்பவும் முடியாது, அதை வீண்படுத்தவும் முடியாது. பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடுவா. அதனாலதான் தேவதூதன் அவளை சந்தித்த உடனே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, மரியாதை போல கிருபை பெற்றவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லி எல்லாரையும் மரியாளாக்க முடியாது. எல்லாரும் மரியாளாக்க பேதுரு சமுத்திரத்தில் நடந்தது போல நீங்களும் நடப்பி எல்லாரையும் நடக்க வைக்க முடியாது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்து பாடி துதித்த பொழுது ஐயோ அஸ்திவாரங்கள் அப்படியே குலுங்கி கதவுகள் நிலைக்கதவுகள் அசைந்து உடைந்து இவர்களை விடுதலை பண்ணினான். அது எல்லாருக்கும் அது அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. சிங்க கபில சங்கீத தானியேல் போய் வெளியே வந்தா அது அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. நானும் சிங்க கபில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா சிங்கம் உங்களை ரசித்து ருசித்து சாப்பிட்டுரும். ஆமென். சபைக்குள்ளேயும் சரி ஊழியத்துக்குள்ளேயும் குழப்பம் வரும் பொழுது பிரச்சனை எங்கதான் இருக்கு? ஊழியக்காரங்க கிட்ட இருக்கு. நீங்க அங்க உங்களை கிளியர் பண்ணுங்க, நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதுதான். இந்த கிருபைக்கு தான் நான் கிருபையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், அப்படிதான் போதிப்பேன், அந்த கிருபையில தான் நிப்பேன்னு சொன்னா நீங்க தேவைக்கு மிஞ்சி காணிக்க கூட எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதாங்க. ஒரு இடம் வாங்கிட்டாங்க, ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க, ஊழியத்தை அப்படியே கத்தர் வளர்த்துட்டாருங்க. இது போதுங்க, இதுல நிக்கிறேன், நீ கத்தர் தர்றத சாப்பிடுறேன், கத்தர் தர்றதுல இருக்கிறேன், நீங்க காணிக்க கூட கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிருபைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமென். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னா நீங்க தேவையில்லாத ஊழியத்தின் மேல கை வைக்கவோ கால் வைக்கவோ கண்ணு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்துல நீங்க தென்னை மரமா இருக்கிறீங்க, பனைமரமா இருக்கிறீங்க, பக்கத்துல தென்னை மரமா வளருது. தென்னை மரம் 4 வருஷத்துல வளர்ந்துடும், பனைமரம் 40 வருஷத்துலதான் வளரும். அது நல்ல பலன் கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒரு மனிதனுடைய ஜீவனுள்ள சந்ததியினுடைய வருஷம் 40. ஒரு பனைமரம் 40 வருஷம் ஆனாதான் நிறைவு பெறும். அப்போ ஒரு பனைமரம் 40 வருஷம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது அதுக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். தென்னை மரம் 4 வருஷத்துல காய் தந்துருது. நானும் தென்னை மரத்தை போல நானும் வளருவேன், நானும் கனி கொடுப்பேன், நானும் மேன்மை அடைவேன் என்று சொல்லி பனைமரம் நினைச்சா அது நடக்காது. பனைமரத்துக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். தென்னை மரத்துக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். அதே போல ஊழியத்துல உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை உங்களுக்கு தெரியணும். சிலவர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க என்ன மாதிரி ஆளு தெரியுமா, உடனே உங்க கிருபையை விட்டுறாதீங்க, நீங்க நினைச்ச அந்த டிஸ்ட்ரிக்டே மாத்திரலாம், கிருபை என்ன செஞ்சிடாதீங்க,
விட்டுறாதீங்க. சொல்லுங்க, பாஸ்டர் அப்படி இல்லை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதுதான், என்னால இதை தாண்ட முடியாது. நிறைய பேர் போன் பண்ணி, பாஸ்டர் நீங்க அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, உங்களை அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் பாங்க. நான் தெளிவா சொல்லுவேன், பாஸ்டர் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதுதான், இதை நான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி என்னால செயல்பட முடியாது. இல்ல பாஸ்டர் நீங்க வந்தீங்கன்னா எங்களோட இணைஞ்சீங்கன்னா பல்லாயிரம் பேருக்கு பிரயோஜனமா இருக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படி கிடையாது. என்கிட்ட சரக்கு இருக்குன்றதுனால நான் கிருபையை தாண்டி வெளியில போய்விட, அப்படி போனேன்னா நான் ஊழியத்துக்கு இடரலாய் இருக்கிறேன். பவுல் அதான் சொல்றா, என் நிமித்தம் யாரும் இடல் அடையாதீங்க, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி தன்னுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர் அறிந்திருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி வெளிச்சம் இருக்கா? அந்த வெளிச்சம் இருந்தா நீங்க காசு கேட்க மாட்டீங்க, யாரு பின்னாடி போக மாட்டீங்க, யாருடைய ஆதரவையும் நாட மாட்டீங்க, யாருக்கு முன்னாடி நீங்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கிருபையின் அளவு, தேவன் அளித்த கிருபையின் அளவு தெரியலன்னா ஆசை உங்களை மதில தாண்ட பண்ணும், ஆவிக்குரிய வாஞ்ச கூட உங்களை மதில தாண்ட பண்ணும், சில பாரம் கூட உங்களுக்கு மதில தாண்ட பண்ணும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும். நான் அழிஞ்சு போற ஆத்மாக்களுக்காக அழுகிறவன் அல்ல, ஜெபிக்கிறவன். ஆனால் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை தவறுகிற தாறுமாறாய் போகிற ஊழியக்காரர்களுக்காக நான் அழுகிறவனாயிருக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்திருக்கான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஜெனரலா ஜெபம் பண்ணிட்டு போயிருவேன், இவங்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. ஆனா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில ஊழியக்காரங்க இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி நான் அழுது, நான் ஜெபித்து ஏதாவது வார்த்தை பேசினால் அது அப்படியே பலிக்கும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதுதான். அதை விட்டுட்டு நான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும்னு நான் பிரயாசப்பட ஆரம்பித்து விட்டால் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினுடைய அறிவே எனக்கு இல்லாம போயிடும். அதனால நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் பெந்தைக்கோச எல்லா ஊழியர்களும் மற்றவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை உங்களுக்கு தெரியல. உங்க விசுவாசிகளே உங்களை இன்னும் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியல, உங்க குடும்பத்தாரே உங்களை இன்னும் நிதானிக்க முடியல. ஒரு பாஸ் மனைவி சொல்றாங்க, பாஸ்டர் எங்க பாஸ்டர் நல்லா தான் இருப்பாரு பாஸ்டர், அவருக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல மனிதர் தான். யாராவது 2 பேர் வந்து அவரை பேசி உசுப்பேத்தி தூக்கி விட்டு போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவரை கீழே இறக்கி அவரை நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு 3 மாசம் ஆகுது. புரியுதா? அவர் அந்த அம்மா புருஷனை குறை சொல்லல, தன் ஊழியக்காரன் அந்த அம்மா குறை சொல்லல, நல்ல மனிதர், நல்ல கணவர். ஆனா யாராவது 2 பேர் வந்து இவரை உசுப்பி விட்டு, பாஸ்டர் உங்களால எல்லாம் முடியும் ஆவுன்னு சொன்ன உடனே அவர் பறக்கிறார் பாருங்க. அந்த பறக்கிற மனுஷனை பிடிச்சு வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எனக்கு 3 மாசம் ஆயிடும். அவன் யாரு உசுப்பு ஏத்தினாலும் தெரிஞ்சீங்க, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை தான் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், நீங்க என்ன வேணா குழப்பமுடையவர்களா இருந்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ப்பா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் அறிந்து செயல்படுகிறேன். ஆமென். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும். 2வது எழுதுறாரு, நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? புத்தியாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறேன்னு எழுதுறார். அப்படித்தானே எழுதுறாருங்க. நான் கிருபை உள்ளவர், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் படியே, ஆமென், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நான் புத்தியுள்ளவனாயிருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப அவசியமானது புத்தியுள்ள ஒரு ஜீவிதான். எது தேவை? புத்தி உள்ள ஒரு ஜீவிதான் ரொம்ப தேவை. ஆமென். புத்தி இல்லாம எல்லாம் ஊழியக்காரன் வாசம் பண்ண முடியாது. அறிவு வர்ற விதம் வேற, ஞானம் வர்ற விதம் வேற, புத்தி வர்ற விதம் வேற. ஞானம் வர்ற விதத்தை நீங்க தெரிஞ்சீங்க, அறிவு வர்ற விதத்தை தெரிஞ்சீங்க, புத்தி வர்ற விதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புத்தியா வாழ கத்துக்கொள்ளுவீங்க. நீங்க சங்கீதத்துல நிறைய வேதவசனத்துல இருக்கு, புத்தி உள்ளவர்களாய் சொல்றார். அவர் சொல்றாரு, அந்த கன்னிகைகள்ல கூட அவர் யார எந்த வார்த்தை சொல்றார்? புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள். அப்ப புத்தி என்பது எல்லாருக்குமே தேவை.
கட்டடத்தை கட்ட சொல்றார். மலையின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திபாரத்தம், மணலின் மேல் அஸ்திபாரத்தை போடுற அவனுடைய சப்ஜெக்ட் வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? புத்தியுள்ள மனிதன். நித்தியத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது? புத்தியுள்ள ஒரு ஜீவிதான் தேவைப்படுது. அவன் வாழ்றதுக்கு புத்தியுள்ள ஜீவிதம் தேவைப்படுது. குடும்பத்துக்கு ஒரு புத்தியுள்ள ஜீவிதம், ஊழி சபையை நடத்துறதுக்கு, பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு புத்தியுள்ள ஜீவிதம் ரொம்ப தேவை. பவுல் சொல்றார், நான் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ளவனாயிருக்கிறேன். கிருபைக்கு வெளியில 1000 புத்தி இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. கிருபை அளிக்கப்பட்ட 6 கிருபைகளிலே புத்தி வரும், அது நமக்கு தேவையில்லை. அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அளிக்கப்பட்ட கிருபையினாலே புத்தி. என்ன பார்த்து சொல்லுவாங்க, பார்த்து நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, சபை ஆரம்பிக்கலாம் பாங்க. எனக்கு அந்த புத்தி கிடையாது. அளிக்கப்பட்ட கிருபையின்படிதான் நான் புத்தியா ஜீவிக்க முடியும். இன்னொருத்தர் புத்தி சொல்லுவான், பார்த்த நீங்க ஒரு ஸ்தாபன தலைவரா மாறிடலாம், எனக்கு அந்த புத்தி கிடையாது. அளிக்கப்பட்ட கிருபையின்படிதான் நான் வாழ முடியும். நான் வித்தியாசமான ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொண்டு நான் விளையாட முடியாது. அது எனக்கும் ஆபத்து, ஊழியத்துக்கு இன்னைக்கு கேள்வி. பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களுடைய ஜீவிதங்கள், ஊழியங்கள் எல்லாமே கேள்விக்குறியாக்கப்பட்டு குழப்பத்துக்குள்ள வர்றதுக்கு காரணமே, எவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவனாயிருந்தாலும் அவனிடத்துல சீக்கிரத்துல புத்தியினம் என்கிறது ஒன்று ஒட்டி கொள்ளுகிறது. நீங்கள் ரொம்ப புத்தியாய் வாழ வேண்டும். ஒரு புத்தி உள்ள ஒரு நடத்திப்பு நமக்கு வேணும். புத்தி உள்ள ஒரு பேச்சு வேணும். புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துதான். வேதத்துல நிறைய விஷயம் இருக்கிறது. ஒரு வீட்டை கட்டுறது கூட ஆண்டு புத்தி உள்ளவள் தன் வீட்டை, ஒரு வீடை கட்டுறதுக்கு புத்தி வேணும், ஒரு சபையை கட்ட புத்தி வேணும், ஊழியத்தை கட்டி எழுப்ப புத்தி வேணும், ஒருத்தட்ட பழகிறது கூட புத்தி வேணும். தேவையில்லாத பழகாதீங்க. புத்தி இல்லாத ஒருவன் அவரிடத்திலே பழகி கடத்தில கடைசியாக அவனுடைய இருதயத்தை கம்புகள் ஈட்டிகள் ஊடுருவி பாய்ந்து அவன் இருதயத்தின் ஈரலை பிளந்து விடுகிறார். ஏன்? அவன் என்ன இல்ல? புத்தி இல்லாத வாலிபன், புத்தி இல்லாத வாலிபன், புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி இல்லாமல் வீடு கட்டுறவன், புத்தி இல்லாம சபை கட்டுறவன், புத்தி இல்லாம ஊழியம் செய்யறவன், அவங்களால எப்பவுமே பிரச்சனை வரும். அதெல்லாம் யாரும் தீர்க்க முடியாது. அதெல்லாம் யாரும் தீர்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அதை தீர்க்கிறது இல்லை. நம்ம எல்லாம் உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாத்தான். அவன் கிடையாதுங்க. சாத்தால இங்க வரமாட்டான். நீங்க புத்தியா வாழுங்க, புத்தியா ஊழியம் செய்யுங்க, புத்தியா பேசுங்க, புத்தியா குடும்பத்தை நடத்துங்க, புத்தியா சபையை கட்டுங்க. உங்க சபையில நீங்க ஒரு புத்தி உள்ள ஒரு ஊழியக்காரன் உங்க சபைக்கு நீங்க அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பவுல் அங்க அடையாளம் காட்டுறார் கொரிந்து சபைக்கு. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அடையாளத்தை காட்டுறார். என்னுடைய ஜீவிதம் ஊழியத்துல புத்தி உள்ளவனா இருக்கிறேன் என்று அவர் அழகாய் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன இல்ல? வயசாயிடுச்சு, ஆனா என்ன இல்ல? புத்தி இல்லாம நடந்துக்கிறோம். புத்தி ரொம்ப அவசியங்க. ஊழிய பாதையில குடும்பத்துக்கு ரொம்ப புத்தி அவசியம். ஒரு சபையை கட்டுறதுக்கு ரொம்ப புத்தி அவசியம். ஜெபத்தை வச்சு நீங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. பரிசுத்தத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. விசுவாசத்தை வச்சு எல்லாம் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. விசுவாசம் செய்ய வேண்டிய வேலையை தான் விசுவாசம் செய்யும். பரிசுத்தம் செய்ய வேண்டிய வேலையை பரிசுத்தம் செய்யும். கிருபை செய்ய வேண்டிய கிருபை செய்யும். ஜெபம் செய்ய வேண்டிய வேலையை ஜெபம் செய்யும். உபவாசம் செய்ய வேண்டிய வேலையை உபவாசம் செய்யும். புத்தியா செயல்பட வேண்டியது நீங்க தான். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தருக்கு எல்லாமே வாய்க்க பண்ணு, அப்பெல்லாம் கிடையாது. என்ன மாதிரிலாம் யாரும் ஜெபம் பண்ண முடியாது. என்ன மாதிரிலாம் யாரும் விளையாட்டுக்கு சொல்லல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணவன். 8 மணி நேரம் ஜெப ஜீவிதம். இப்ப என்னுடைய வாழ்க்கையை ஜெப ஜீவிதமா ஆயிட்டு. யார்கிட்ட பேசினாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எதை சிந்திச்சாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னால ஜெபத்தினால சாதிக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஆனா ஜெபத்தினால நீங்க புத்திமானா நடக்கலாம். ஜெபத்தினால நீங்க புத்திமானா நடக்கலாம். ஜெபத்தினால சாதிக்கணும்னு நினைக்காது. நான் ஜெபிக்கிறேன், நான் புத்திமானா நடக்க அந்த ஜெபம் எனக்கு உதவி செய்யுது. என்னால குழப்பம் கிடையாது, என்னால பிரச்சனை கிடையாது. என்னால பெந்தேகோஸ்தே ஜீவிதத்துக்கு குழப்பம் நீங்க யாராவது ஒருத்தர் வாய் திறந்து சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொல்ல
புத்தியுள்ள ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் செயல்பட தேவன் உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிற பொழுது நீங்கள் புத்தியினமாய் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புத்தியுள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு தெரிஞ்சீங்க. ரெண்டாவது, நீங்க புத்தி உள்ள ஊழியக்காரனா இருந்தீங்கன்னா உங்களால சபைக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை, உங்க கிராமத்து ஜனங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பக்கத்துல இருக்க ஊழியக்காரனுக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு சர்ச் இருக்குதுங்க. நான் இடம் வாங்கி போடுறதுக்கு முன்னாடியே இடம் வாங்கும் போது அந்த சர்ச்சு இல்லை. நான் இடம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு பிரேயர் சென்டர் கட்டலாம், சபை கட்டலாம் என்று சொல்லி ஒரு 12 சென்ட் இடம் கத்தர் கொடுத்தாரு, வாங்கிட்டேன். நான் வாங்கி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு எதிரில் ஒரு வீட்டுல ஒரு சின்ன குடிசை போட ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர்ல வீடு கட்டி குடி வந்துட்டாரு. இப்ப நான் அந்த இடத்த வேலை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம்தான். பாஸ்டர் இங்க ஊழியங்களையும் என்ன செஞ்சிருவாரு, ஆரம்பிச்சிருவாரோ, சபை ஆரம்பிச்சிருவாரோன்ற எண்ணம் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, 2 பேர் வீட்டு லேண்டு பத்திரத்தையே கொடுத்தாங்க. பாஸ்டர் நீங்க இந்த சர்ச்சை கட்டிங்க, பாஸ்டர் நீங்க இந்த லேண்டை வித்து சர்ச்சை கட்டிங்கன்னு 2 பேர் 2 லேண்டு பத்திரமே கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும், நான் புத்தியாய் நடக்க வேண்டியவன். எதிரிலேயே சபை இருக்கும் போது நான் இங்க ஒரு சபையை கட்டுவது நல்லதே கிடையாது, அது எனக்கு தேவையில்லை. நான் அந்த 2 வீட்டு லேண்டு பத்திரத்தையும் அவங்க 2 பேர்ட்டையுமே கொண்டு கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம், நீங்க யாருக்கு வேணா கொடுங்க, எனக்கு இந்த இடமும் வேண்டாம், இந்த பணமும் எனக்கு வேண்டாம். நான் இப்ப சர்ச்சை கட்டுற மனப்போக்கம் எனக்கு கிடையாது. இப்ப எல்லாரும் லேண்ட் தராங்க, பணம் தராங்கன்றதுனால நான் அதுல ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சு அதுல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பி இருந்தா எதிரில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு என்னால சாகிறவருக்கு என்னதான் பிரச்சனை தான், குழப்பம் தான். அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடா அறிவு இல்லாம இவரும் அல்லேலியா தோத்துறன்னு கத்துறாரு, இவரும் அல்லேலியா தோத்துறன்னு கத்துறாரு. இவெல்லாம் புத்தி இல்லாத ஊழியக்காரன். சாகிற வரைக்கும் இந்த பட்டம் என்னை விட்டு போகாது. இது மளிகை கடையா, பக்கத்துல அப்போல்லோ மெடிக்கல் 1 கிலோமீட்டருக்கு ஒரு மெடிக்கல் திறக்கிறான் மெட்ராஸ்ல. ஏஜி நிர்வாகம் அப்படிதான் சொல்லிச்சு, 3 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச்சு திறக்கணும்னு சொல்லி திறந்தாங்க. இதெல்லாம் புத்தி இல்லாத செயல். தெருவுக்கு அந்த சைடு ஒரு ஸ்தாபனம் சர்ச்சு இருக்கு, தெருவுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்தாபனம் சர்ச்சு இருக்கு. சபைகள் பெருகிறது தப்புன்னு சொல்லல, புத்தியா செயல்படுங்க ஊழியக்காரங்க. நீங்க புத்தியா செயல்பட்டாதான் தேசத்துல ஊழியக்காரங்களை குறித்து குழப்பம் இருக்காது, சபைகளுக்குள்ள ஊழியக்காரனை குறித்து குழப்பம் இருக்காது, ஊழியர்களுக்குள்ளே ஊழியக்காரங்களை குறித்து என்ன இருக்காது, குழப்பமே. இது எல்லாம் புத்தி இல்லாதவனா இருக்கான். புத்தியா ஊழியம் செய்யுங்க, புத்தியா சபை கட்டுங்க, புத்தியா குடும்பத்தை கட்டுங்க, புத்தியா ஆத்துமாக்களை சம்பாதிங்க. புத்தி உள்ள ஒரு ஜீவிதம் ஊழியத்துக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் சங்கீதக்காரனை குறித்து சொல்லும் போது அவன் புத்தி கூர்மை உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தானியேலை குறித்து சொல்லும் போது அவன் புத்தி உள்ளவன் என்று சொல்லுது. புத்தி ரொம்ப அவசியங்க. புத்தியீனமான ஜீவிதம் உங்களை பரலோகத்துக்கு கூட கொண்டு போகாது. புத்தியீனமான ஜீவிதம் உங்களை ஊழியக்காரன் ஸ்தானத்தில் நிக்க வைக்காது. உங்களுக்கு என்ன தேவைன்றத தேவன் அறிந்திருக்கிறார், அவர் தருவார். புத்தி உள்ளவனுடைய சிந்தையே வேறங்க, புத்தி உள்ளவனுடைய சிந்தையே வேற. நான் எல்லா ஆத்துமாக்களுக்கும் ஜெபிக்கிறேன், எல்லா ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறேன், உலகத்தின் அதிகாரங்களுக்கு அரசு ஆளுகிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். ஆனா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நான் புத்தி உள்ளவனா இருக்கிறேன். ஆமென். புத்தியா இருங்க. பவுல் அதான் சொல்றார், குழப்பமுள்ள சூழ்நிலை எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும், நான் புத்தி உள்ளவனா இருக்கிறேன். 3வது என்ன சொல்றாரு, நான் புத்தி உள்ள சிற்பாசாரியா இருக்கிறேன். சிற்பாசாரி என்று சொன்னால் என்ன, கவனமாய் வேலை செய்கிறேன். சிற்பாசாரி எங்கேயாவது பார்த்துக்கிட்டு நீங்க பூசிடலாம், எங்கேயாவது பார்த்துட்டு செங்கலை ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிடலாம். ஒரு கொத்தனாரு சொன்னார், எனக்கு கொத்தனாரு ஒரு மேஸ்திரி எனக்கு தெரியும், அவர் எனக்கு வேலை கத்து கொடுத்தாரு அப்படின்னாரு. எப்படி கத்து கொடுத்தாருன்னு சொன்னாரு, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு சுவரை கட்டிட்டேன்,
கெட்டி பூசல கெட்டிட்டேன். என்னுடைய மேஸ்திரி வந்தார். என்னடா கோணல் மணலா இருக்குன்னு சொல்லிட்டு மிதிச்சு எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். எல்லாத்தையும் மிதிச்சு எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. என்னடா நாம சாந்து குழைச்சி நாம செங்கல் எடுத்து இவ்வளவு அழகா கட்டினா, இதுல வேற மட்டப்பலகை இருக்கிறது, இதுல வேற அந்த தூக்கு நூல் எல்லாத்தான் வச்சு கட்டினேன். ஆனா வந்தாரு, இது என்ன கோணல் மாணலா இருக்குன்னு ஒரு மிதி மீச்சார், எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா நான் கவனிச்சுட்டே இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சோம். மத்தியானத்துக்கு மேல அந்த மேஸ்திரி வேலையை ஆரம்பிச்சார். அவர் மட்டப்பலகையும் எடுக்கல, தூக்கு நூலும் எடுக்கல. நான் கட்டின அதே சுவரை அவர் கட்டி முடிச்சார். ஒழுங்கு கிராமமாச்சு கட்டி முடிச்சார். அப்ப சொன்னாரு, நீ மட்டப்பலகை வச்சு நீ தூக்கு நூல் வச்சு கட்டின, அதனால் உனக்கு அதுல ஒரு திருப்தி இல்லை. நான் மட்டப்பலகை எடுக்கல, தூக்கு நூலும் எடுக்கலமா, ஆனா நான் உனக்கு இந்த சுவரை எப்படி கட்டினேன் நீ பார்த்தேன்னு சொல்லும் போது அன்னையில இருந்து என்னுடைய வேலையில நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஒரு சாதாரண சுவரு கட்டுறதுக்கு எப்படின்னா, சிற்பாசாரின்னா என்ன, சிற்பாச்சாரியன்னா என்ன, சிலை செய்யறாங்க, கோபுரத்துல சிலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அங்க போய் உக்காந்துட்டு ஒரு சிலையை வடிவமைச்சு அதை கிளீன் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கு பல நாள் ஆகும். ஆனா அதுல அவங்க கவனமா செய்வாங்க, மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருந்து செய்வாங்க. சிலை கோபுரத்தை வடிவமைக்கும் போது அது கோபுரத்தை சுத்திலும் அடைச்சிருவான். அங்க வேலை செய்யறவன் வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது, திரும்ப கூடாது. அவன் உட்கார்ந்து வேலை செய்யறது எவனுக்கும் தெரியாது. ஒரு 6 மாசம் 10 மாசம் கழிச்சு அந்த கோபுரத்தை சுத்தியில் இருக்கிற அந்த மறைவிடத்தை எடுத்த பிறகுதான் தெரியும் அங்க எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இவனுக்கு பேர் தான் என்னது? இந்த மாதிரி ஏதாவது ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? இப்ப அந்த மாதிரி ஊழியக்காரங்க நீங்க தான் இங்க இருக்கிறீங்களா? ஒரு பிரசங்கிக்கிறதுல கவனம் இல்லை, ஒரு ஜெபம் நடத்துறதுல கவனம் இல்லை, ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புறதுல கவனம் இல்லை, ஒரு பிரசங்கம் தயார் பண்றதுல கவனம் இல்லை. ஏன் நீங்க கவனம் இல்லாம ஒரு ஜீவிதம்? ஒரு சிற்பாசாரிய போல பவுல் சொல்ல, நான் ஒரு சிற்பாசாரியா, நான் சிலையை வடிவிக்கிறவன், ஆத்துமாக்களை சபைகளை ஊழியங்களை நான் ஒரு சிற்பாச்சாரிய போல உங்ககிடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க உங்க விசுவாசிய போய் முன்னாடி எல்லாரையும் நிறுத்திட்டு நான் உங்களுக்கு ஒரு சிற்பாச்சாரிய போல நான் உங்களிடத்துல நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு எத்தனை பாசிஸ்ட தைரியம் இருக்கு? நீங்க வந்தா போதும், ஞானஸ்நானம் எடுத்தா போதும், நீங்க காணிக்கை கொடுத்தா போதும், ராபோஜனம் எடுத்தா போதும், மெம்பர் ஆனா போதும், அதுக்கப்புறம் கவனம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்? சிற்பாச்சாரி என்கிற அந்த ஜீவிதத்தை பவுல் அழகா எழுதுறாரே, கவனமாகவே நீங்கள் சகல காரியங்களையும் செய்ய வேண்டும். புத்தியா செய்கிறது வேறு, கவனமா செய்கிறது வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிற்பாச்சாரி என்கிறதான காரியத்தை வர்ணிச்சு பேசினா நிறைய பேசலாம். ஆனா அந்த அளவுக்கு கவனமா சிற்பாச்சாரியா இருந்து ஒரு விசுவாசிய வடிவமைக்க, ஒரு ஊழியத்தை வடிவமைக்க, கர்த்தருடைய காரியத்தை வடிவமைக்கிற அளவுக்கு நான் இருந்தேன். பவுல் அதான் சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள ஒரு வாழ்க்கையோடு கூட சிற்பாச்சாரியாய் நான் வாழ்கிறேன். சபையில குழப்பம், தேசத்துல குழப்பம்னா இன்னைக்கு நாம சொல்லணும், நான் ஒரு சிற்பாச்சாரியா நான் உங்கள் நடுவில் உலாவுகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி என்ன இல்ல குழப்பமே. இப்ப நம்ம ஆளுலாம் ஆளினால் அழகு ராஜா, எங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியும், எல்லாமே செய்ய முடியும். அப்பெல்லாம் பண்ணாதீங்க, அது என்னைக்குமே குழப்பம் தாங்க, என்னைக்குமே குழப்பம் தான். என்னைக்குமே பிறருடைய பார்வைக்கும் ஊழியத்துக்கும் தேவனுக்கும் கூட அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் பெருகுவார்களே தவிர தேவ கிருபையின்படி தேவ சித்தத்தின்படி ஒண்ணுமே அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிற்பாச்சாரி அனுபவத்தை ஊழியக்காரன் தக்க வைக்கணும்.
புத்தியுள்ள ஜீவிதத்தை தக்க வைக்கணும். கிடைத்த கிருபையை, அளித்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஊழியம்னா சும்மா இல்லைங்க. 2 புருஷனும் பொண்டாட்டி அடிபிடி சண்டை போட்டுட்டு நீங்க ஊழியம் செய்யறீங்க. உங்களை சிற்பாச்சாரின்னு எப்படி சொல்றது? உங்களை சிற்பாச்சாரின்னு எப்படி சொல்றது? கணவன் மேல புருஷனுக்கு மனைவிக்கு நம்பிக்கையே இல்லைங்க. மனைவி மேல புருஷனுக்கு என்ன இல்ல? நம்பிக்கையே. ஆனா 2 பேரும் சபையில மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறேன்றீங்க. நீங்க எப்படி சிற்பாச்சாரியா இருக்க முடியும்? நீங்க இப்பெல்லாம் நீங்க நிறைய விஷயத்தை நான் பேசி நீங்க தெரிந்து கொள்ள வருவீர்களானால் நீங்கள் ஊழியக்காரர்கள் என்கிற அந்த ஸ்தானத்துல இருக்கிற வாய்ப்பே உங்களுக்கு இருக்காதுங்க. வீட்டுக்குள்ள செலவழிக்க தெரியாதவன் வெளியில செலவழிக்க முடியாதுங்க. வீட்டுக்குள்ள சொன்ன என்னுடைய கணவன் ஒரு சிற்பாச்சாரிங்க, அவர் எதையும் கவனமா செய்வார், கரெக்டா செய்வார். அப்படி சொல்ற ஒரு சூழ்நிலை உங்க வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல வராது. கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா தான் வரும். அது வர்ற வரைக்கும் நீங்க அவங்களோடு இசைந்து ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த சாட்சியை நீங்கள் வாங்கும் பொழுதுதான் வெளியில இருந்து அந்த சாட்சி வரும். பவுல் அதுதான் சொல்றார். கொரிந்தி சபையில நான் வர்றேன், நீங்க கேவாவையும் அப்பல்லோவையும் நீங்க பிடிச்சுக்கிட்டு ஒரு 3 கூட்டமா திரிகிறது நல்லது இல்லை. நான் உங்கள் நடுவில் ஒரு சிற்பாச்சாரியா இருந்து ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ஸ்தானத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எங்க வர்றது போறது கடிதம் எழுதுறதுலாம் சாதாரணமா இல்லை. நான் ஒரு சிற்பாச்சாரின்றது அங்க அழகா அவர் உறுதிப்படுத்தி சொல்றார். அது எப்படி? அளிக்கப்பட்ட கிருபையின்படி புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியா நான் உங்களிடத்துல இருக்கலாம். ஊழியக்காரனுக்கு தெரியணுங்க, கிடைச்சதெல்லாம் லாபம் நீங்க நினைச்சு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களால கர்த்தருக்கும் குழப்பம், சபைக்கும் குழப்பம், ஊழியத்துக்கும் குழப்பம், கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் என்னைக்குமே குழப்பம் தாங்க. நான் யோசித்து பாக்குறேன். போப்பாண்டவரை தெரிந்தெடுக்கிறாங்க. போப்பாண்டவரை அதுல அங்க எடுக்கிறதுக்கு சில கும்பல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் அந்த தகுதி உள்ளவங்க தான் அதை எடுக்க முடியும். நீங்க போப்பாண்டவர்னு தெரிந்து அவரை எடுக்கிற வரைக்கும் அந்த போப்பாண்டவர் அவங்க நடுவுல தான் இருப்பார். அவுட்டர்ல இருந்து யாரும் என்ன செய்ய போறது இல்ல, எடுக்க போற. எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க நடுவுல இருக்கிற ஒரு சிலரை தான் அவங்க செலக்ஷன் பண்றாங்க இந்த டீம். அதுல இருந்து ஒருவரை எடுக்கிறாங்க. அது யாருன்னா அவங்களுக்குள்ளேயே பழகினவர், அவங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட்டவர், அவங்களுக்குள்ளேயே உடுத்தினவர், அவங்களுக்குள்ளேயே எல்லா பேச்சையும் பகிர்ந்து கொண்ட எளிமையான ஒரு மனிதன் தான். அவரை எடுத்த அடுத்த நிமிஷமே அங்க குழப்பம் மாறிடுது. எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெள்ள புகை வந்த உடனே வெளியில இருக்கிறவங்க கை தட்டுறாங்க பாருங்க. எங்களுக்கு இனி என்ன இல்ல, குழப்பம் இல்ல, எங்களுக்கு ஒரு சிற்பாச்சாரி கிடைச்சிட்டாருங்க. இவ்வளவு நாள் சிற்பாச்சாரி யாருன்னு தெரியாம இருந்தோம், இப்ப கிடைச்சிட்டாரு. அவர் கிடைத்த உடனே நான் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த சிற்பாச்சாரி என்கிற அந்த மனுஷன் கிடைச்ச உடனே அவருக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாரும் தெரிந்தெடுத்த எல்லாரும் அவருக்கு கொடுக்கிற கணம், அவருக்கு கொடுக்கிற மரியாதை, அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நேற்று வரைக்கும் ஒரே கட்டில படுத்து ஒரே ரூம்ல உட்கார்ந்து ஒரே டைனிங் டேபிள்ல சாப்பிட்டவனே அவர் போப்பாண்டவரா தெரிந்தெடுத்த அடுத்த நிமிஷமே இவன் ஒரு 10 அடி தள்ளி நின்றுதான் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டியது இருக்கு. சும்மா அவர்கிட்ட இவனால நெருங்கி போக முடியல. பணத்தினால அல்ல, செல்வத்தினால அல்ல, அதிகாரத்தினால அல்ல. அந்த சிற்பாச்சாரி நம்மளை எல்லாம் வடிவமைத்து நடத்துகிற ஒரு மனிதர் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவற்றை பக்கத்துல போக யோசிக்கிறாங்க. எதை செய்தாலுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் யோசித்து பாக்குறேன், எல்லாருமே ஒரு வயசுக்காரங்க தானே, எல்லாருமே 60-65 வயசுல உள்ளவங்க தானே. ஏன் இப்படி அவங்க சிந்தை மாறுது? நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவன் இன்னைக்கு போப்பாண்டவர் ஆயிருக்கிறான், அவனையே மதிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரலையே. நேற்று வரைக்கும் நம்மளை போல சிகப்பங்கி போட்டவன் தான், சிகப்பு தொப்பி போட்டவன் தான், இப்ப கோல்டு வைத்த தொப்பி போடுறான், கோல்டு கலர்ல டிரெஸ் உடுத்துறான்,
அவனுடைய ஸ்டாண்டர்டே வேற மாதிரி இருக்கு. யாரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லையே. அவனை ஒரு சிற்பாச்சாரியா அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இவர் நம்மளை சாகிற வரைக்கும் வழி நடத்துவார், அவர் சொல்றது கரெக்டா இருக்கும். ஒரு குழப்பமே இல்லாம அந்த மனுஷன் ஒரு ஆர்சி மதம் நீங்க அது வேஸ்ட்னு பெந்தேகோஸ்தேக்காரன் சொல்றான். ஆனா அவனுடைய ஸ்டாண்டர்ட்ல ஒரு எள்ளு கூட நீங்க போக முடியாது. அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஒரு எள்ளு கூட என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போக முடியாது. வேளாங்கண்ணியில ஒரு ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு ஃபேமிலி பழக்கம். அவர் நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய எஜுகேஷன் சென்டர் ஓபன் பண்ணுவது இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை அங்க போவாங்க. போயிட்டு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்கள போலலாம் வாழ முடியாதுப்பாங்க. அவங்கள போலலாம் வாழ முடியாது பாஸ்டர். அவங்க ரூம்ல போனா தாலி கொடி, ஆயிரக்கணக்கான தாலி கொடி ஒரு கிளிப்ல தொங்கிட்டு இருக்கும். ஒருத்தனையும் தாலி கொடியை போட்டிருப்பான், செயினை போட்டிருப்பான், மோதிரம் போட்டிருப்பான், கம்மல் போட்டிருப்பான், மூக்குத்தி, அதெல்லாம் அனாவசியமா அந்த ஃபாதர் ரூம்ல கிடக்கும் பாஸ்டர். அதுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. நமக்கு உள்ள போனோம்னு பார்த்தா அங்க தங்கம், இங்க இது பட்டு சேலை, வந்த சேலையை அடிக்க வச்சிருப்பாங்க. அது பாட்டுக்கு 100 கணக்கு 1000 கணக்கு அடிக்க வச்சிருப்பாங்க. அங்க உள்ள சிஸ்டர்ஸ், அங்க உள்ள ஃபாதர்ஸ்க்கு அதை பத்தி எந்த விதமான சிந்தையுமே வராது. அவர் டிராயரை திறந்தா டிராயருக்குள்ள மோதிரமா இருக்கும், இன்னொரு டிராயர் திறந்தா மூக்குத்தி இருக்கும், இன்னொரு டிராயர் திறந்தா வெள்ளி குவிஞ்சு கிடக்கும். அதை பத்தி அவங்களுக்கு ஒரு சிந்தையே இருக்காது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு செயின் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், 10 செயின் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். 2 மோதிரம் எவனாவது காணிக்க போட்டா அதை சொல்லி 10 மோதிரம் வாங்கிடுவான். சிற்பாச்சாரின்னா சும்மாவா? அவன் தங்கத்தை பார்த்து மயங்க மாட்டான், வெள்ளியை பார்த்து மயங்க மாட்டான், மோதிரத்தை பார்த்து மயங்க மாட்டான், தாலியை பார்த்து மயங்க மாட்டான். அவனுக்கு மயக்கம் வராது. ஏன்னா அவன் சிற்பாச்சாரி, அவன் வேலையில கவனமா இருக்கிறவன். அவன் அவன் என் கண்ணு முன்னாடி இத்தனை கிலோ தங்கம் இருக்கு, இத்தனை கிலோ வெள்ளி இருக்கு, இவ்வளவு பட்டுப்படவை இருக்கு, இவ்வளவு அந்த சில அந்த அம்மாவுடைய உருவத்தையே தங்கத்துல செஞ்சு காணிக்கையா உண்டியல் பெட்டியில போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா கூட அவங்களுக்கு அதுல எந்த ஒரு மோட்டிவேஷனுமே வராது. இந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்களுக்கு கொஞ்சம் 4 செயின் போட்டுட்டு ஒருத்தர் வந்தாலே அவங்க மோட்டிவேஷன் மாறிடுது. அங்க ஒரு பெந்தேகோஸ்தே சபையில ஒருத்தர் கல்யாணம் பண்ணாதவர் ஊழியர். சபையில பிரச்சனை மாட்டா, சின்ன மீன்லாம் எனக்கு வேண்டாம், பெரிய மீன் தான் வேணும். சின்ன மீன்லாம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், எதுக்கு நான் பெரிய ஊழியத்தை செய்யணும், நிறைய இடம் வாங்கணும், நிறைய வீடு கட்டணும். சின்ன மீன்லாம் 50 ரூபா 100 ரூபா காணிக்க போடும், 1000 ரூபா 10,000 லட்சம் காணிக்க போடுற பெரிய மீன் தான் வேணும். ஒரு விசுவாசி அழுகுறாரு, பாஸ்டர் நான் நல்லா இருக்கும் போது இந்த சபைக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன், நிறைய பாஸ்டருக்கு நான் அன்பளிப்பா காணிக்கையா கொடுத்திருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் எங்க போனாலும் நான் செலவு பண்ணுவேன், என்ன கூட்டு போவார், என்னை சபையில உபயோகப்படுத்துவார். எனக்கு இப்ப பிசினஸ் இல்ல, நானே கூலி வேலை செஞ்சு சாப்பிடுற நிலைமைக்கு ஆயிட்டேன். இப்ப என்கிட்ட சொல்றாரு, உங்களை போல சின்ன மீன்லாம் ஊழியத்துக்கு தேவையில்லை, எனக்கு பெரிய மீன் தான் வேணும்ன்ற. நீ கொக்கா? சிறு மீன் போய் பெருமீன் வருமானமும் காத்திருக்குமா? கொக்கு. பெந்தேகோஸ்தே ஊழியக்கார பயல்வெல்லாம் கொக்கு சுட்டி சாப்பிடணும். பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்கெல்லாம் யாரு ஐயா? அவன் கண்ணு முன்னாடி 1000 கிலோ தங்க மாதிரி கொட்டி கிடக்கையா, அது மேல அவனுக்கு நாட்டம் போக மாட்டேங்கி, அவன் ஒரு சிற்பாச்சாரியா இருக்கிறான். இப்பெல்லாம் நிறைய பேசினா நாம சிற்பாச்சாரின்றதுக்கு தகுதியே அவங்களுக்கு அது மேல எந்த மோட்டிவேஷனும் வராது, அதை குறித்து சிந்தே இருக்காது.
நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு வந்தேன், எனக்காக கர்த்தர் நிறைய பேர் மோதிரங்களையும் செயின்களையும் அவுத்து போட வைத்தார். அதே தேவன் இப்பொழுதும் இருக்கிறார், செயல்படுங்கள். அல்லேலூயா. இதுக்கு ஐயா, இது சிற்பாச்சாரிக்கு தேவையில்லையா. அவன் கையிலேயே ஒரு உளி இருக்கு, அவன் கையிலேயே ஒரு சுத்தியில் இருக்குது. அந்த உளியின் சுத்தியில வச்சு அழகா அந்த சிலையை செஞ்சு அழகா வடிவமைச்சு அழகா கொண்டு கொடுத்துருதான். அவன் வேலை அதுதான், அதுலதான் கவனம் இருக்கணும். தங்கம் சேர்க்கிறது, வெள்ளி சேர்க்கிறது, இடம் சேர்க்கிறது, ஏக்கர் ஏக்கரா தோப்பு வாங்குறது. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசுற, அவருக்கு ஏற்கனவே சில செண்டு இடம் இருக்கு. பாஸ்டர், அவர் வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பிள்ளைகளை. என்ன நீங்க வாங்கி போட்ட இடத்துல சர்ச்சை கட்டிட்டீங்களா? இல்ல பாஸ்டர், நான் சில ஏக்கருக்காக காத்திருக்கேன். என்னது பாஸ்டர், நீங்க வாங்கின இடம் 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அதுல ஏதாவது ஊழியத்துக்காக சபை கட்டிட்டீங்களா? இல்ல பாஸ்டர், அதுல கட்டுனா சின்னதா இருக்கும், அதனால இன்னும் என் கண்கள் சில ஏக்கர் நிலங்களின் மேல் கவனமாயிருக்கு. ஜீவனை எப்படி சிற்பாச்சாரின்னு ஏத்துக்கிறது? பவுல் சொல்ல, நான் சிற்பாச்சாரியா இருக்கிறேன், எனக்கு ஏக்கர் இடமும் வேண்டாம், எனக்கு ஒரு கழுதையும் வேண்டாம், நான் தேவனுக்கு நல்ல ஒரு சிற்பாச்சாரியா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஏன் ஸ்தானம். ஏன் பின்னாடிலாம் நீங்க வராதீங்க, இயேசுவின் பக்கமா போங்கன்ற. சிற்பாச்சாரிய பத்தி பேசினா அவனுடைய வேதனை, அவனுடைய கஷ்டம், அவனுடைய துக்கம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. சிற்பாச்சாரி நின்றுட்டு வேலை செய்ய முடியாது. உட்கார்ந்த இடத்துல ஒரு சிலையை வடிவமைச்சு அவன் எழும்பும் போது அவன் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? சில நேரத்துல குத்து வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், சில நேரத்துல கைய காலை மடக்கிக்கிட்டு கவனமா செதுக்கிக்கிட்டு இருப்பான். லைட்டா பிசுறு ஜாஸ்தி வந்துருச்சு, அந்த சிலையினுடைய வடிவமைப்பே போயிடும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியா இருக்கிறேன். ஆமென். நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதாங்க பெந்தேகோஸ்து ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப ஊழியத்தினுடைய குழப்பத்துக்கு காரணமே யார்தான்? அப்போலோவும் கேபாவும் பவுலும் தான். அதனால பவுல் இந்த பிரச்சனைக்கு 3வது அதிகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எங்களால உங்களுக்கு கொரிந்திய சபையில குழப்பம் வேண்டாம்டா, நாங்க முத்துப்புள்ளி வைக்கிறதுக்கு யாராவது மெட்ராஸ்லயோ தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ எழுப்பி வர்றதுக்கு ஆள் இருக்கா? இல்லங்க, ஒருத்தர் கூட கிடையாது. இதுக்கு முந்தின போப்பு செத்தார், அவர் சாகும் போது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? அவர் சாகும் போது அவர்கிட்ட யார்? ரோமன். அந்த அந்த அவர் இருக்கிற அந்த தேசத்தை அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவர் சொன்ன எல்லாமே நடக்குது. ஆனா அவருக்குன்னு அவர் பங்கு ஒண்ணுமே. 19 டேம் கட்டினாரு, 17 18 19 டேம் கட்டினார் காமராஜர். சாகும் போது 4 வேட்டி 4 துண்டும் ஒரு பிழிஞ்ச சப்பளம் தாங்க இருந்துச்சு. அவங்க எல்லாம் தேசத்துக்கு சிற்பாச்சாரியா இருந்தாங்க. அவங்களால குழப்பமோ கூச்சலோ இல்ல. ஏன் இப்ப ஊழியக்காரனாலே குழப்பம் வருது? எங்க பாஸ்டர் நல்லா தான் இருந்தாரு பாஸ்டர், 2 முறை அமெரிக்கா போயிட்டு வந்தாரு, வேற மாதிரி ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு சின்னதெல்லாம் வேண்டாமா, பெருசா வேணுமா? சிற்பாச்சாரி என்ற ஸ்தானத்தை எங்கேயோ போய் வித்துட்டு வரான். யார பார்த்தோம் நீங்க உங்க ஸ்தானத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. உங்க குடும்பம் உங்களை மதிக்கணும், உங்க சபை உங்களை மதிக்கணும், உங்களை கிறிஸ்தவம் உங்களை மதிக்கணும், சமுதாயம் உங்களை மதிக்கணும், 4 பேர் உங்களை மதிக்கணும், 4 பேர் உங்களை கரெக்டா பேசணும்னா நீங்க குழப்பத்துக்கு ஏதுவினான சூழ்நிலையிலிருந்து வெளியே வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அளிக்கப்பட்ட கிருபையை யோசிங்க, புத்தியுள்ள வாழ்க்கையை வாழுங்க. சிற்பச்சாரி என்கிறத நீங்க அந்த கவனத்தை ஜனங்களுக்கு காட்டுங்க. எங்க பாஸ் எல்லாம் கரெக்டா செய்வார், எங்க பாஸ் எல்லாத்தையும் அவற்றை எதையும் ஏமாத்த முடியாதுங்க. எதை கொடுத்தாலும் ஏமாற மாட்டாருங்க. எதை கொடுத்தாலும் ஊழியக்காரனை அழகா ஏமாத்திடலாம். கூப்பிட்டு பார்த்தார், உங்க ஃபேமிலிக்கு விருந்து வைக்கிறோம் சொல்லி கூப்பிட்டு பிரியாணி அது இதெல்லாம் வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பையன் அன்னைக்கே ஏமாந்துருவான். இருப்பான் 50 வருஷம் விசுவாசின்னு சொல்லுவான். நீ எல்லாம் இருந்த ஒரு வடை வாங்கி தர, ஒரு காபி வாங்கி தர, அவங்க பாரு ஒரே நாள்ல எவ்வளவு தந்திருக்கிறாங்க.
இது ஒரு சிற்பாச்சாரியனுடைய வார்த்தை அல்ல. சிற்பாச்சாரிக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவன் செய்யற வேலை கவனமா செய்து முடிக்கிறது அவனுடைய முக்கிய கவனமா இருப்பான். சிற்பாச்சாரியா நாங்கெல்லாம் அப்படிதாங்க வாழ்றோம். எங்களுக்கு நியமிக்கப்படாத எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு நியமிக்கப்படாத எதையுமே நான் செய்ய மாட்டேன். என் வேலையில கவனம் ஒரே வேலை தான், எனக்கு பிரசங்கம் பண்ற வேலை. அதுல கவனமா இருப்பேன். சிலர் பழகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு, கவனமா இருப்பேன். பிறரை திட்டி தொலைக்கிறது எனக்கு வேலை, அதுலயும் கவனமா இருப்பேன். சிலரை மாத்தணும்னு நியமிச்சிருப்பாரு, அதுலயும் கவனமா, அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னை விட வயசுல மூத்தவங்க, என்னை விட திறமைசாலி, என்னை விட ஞானம் உள்ளவங்க, அவங்க கிட்ட கொண்டு இவனை கொஞ்சம் மாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அவன் என்னை விட ஐஸ்வர்யவான், என்னை விட செல்வந்தன், அவன்கிட்ட இருக்கிற எதை குறித்து நான் மயங்க மாட்டேன். அவன் வயசுக்கு பயப்பட மாட்டேன், அவன் ஸ்தானத்துக்கு பயப்பட மாட்டேன், ஐஸ்வர்யத்துக்கு மயங்க மாட்டேன். அவனுடைய பேச்சு, அவன் நினைச்ச எங்க வேணாலும் உயர்த்தலாம், அதெல்லாம் சட்டே பண்ண மாட்டேன். உன்னை மாத்த அனுப்புனாரு, நான் மாத்துறதுக்காகவே பேசிக்கிட்டு இருப்பேன். அவனை சந்தித்ததுல இருந்து நான் அவன் வீட்டுல புறப்படுற வரைக்கும் அவனை மாத்துறதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என் பேச்சு எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆதாயம் தேடுற மாதிரி பேச மாட்டேன். சிற்பாச்சாரிக்கு அது தேவையில்லை. கூலி தர்றவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தருவார். இன்னைக்கு அநேக சிற்பாச்சாரிங்க இல்லாதனாலதான் சபையில குழப்பம், ஊழியத்துல குழப்பம், ஊழியக்காரங்க வாழ்க்கையில குழப்பத்துக்கு மேல குழப்பம். தயவு செய்து நீங்க என்ன பாருங்க, ஒரு நல்ல சிற்பாச்சாரி ஆயிருங்க. எது மேல கவனம் செலுத்தாதீங்க. உங்களுக்கு கூறியது அவர் தருவாருங்க. எதையுமே நீங்க மைண்ட்ல போட்டீங்கன்னா நீங்க எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. நாலாவது அவர் அங்க எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? அஸ்திவாரம் போட்டேன். நீங்க போட்டிருக்கிற அஸ்திவாரத்தை தேசத்துக்கு காண்பீங்க. உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, உங்க ஊழியத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, உங்க சபைக்குன்னு அஸ்திவாரம் இருக்கு. அஸ்திவாரத்தை காண்பீங்க. பெந்தேகோஸ்து ஊழியத்துக்குன்னு அஸ்திவாரத்தை காண்பிக்க யார் இருக்கா? பெந்தேகோஸ்து ஊழியத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் போட்டேன். பவுல் அழகா எழுதுறார். இப்போ பெந்தேகோஸ்து ஊழியத்துக்கு போட்டு அஸ்திவாரம் போட்டேன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, அதை சொல்லிட்டு போங்க. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. இப்போ நான் ஜெனரலா இப்ப ஞாபகம் வருது, நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ என்னுடைய 3வது பையனுக்கு நான் பெண் பார்க்கணும்னு யோசனை வந்தது. அவன் இப்ப கல்யாணம் வேண்டான்றான், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன்றான். அப்ப ஏசுராஜ் பாஸ் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க உங்க ஜாதியிலே பொண்ணு பாக்குறீங்களா? உங்க ஊரு உங்க ஜாதியே பார்த்து நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னாரு. நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு அஸ்திவாரம் போட்டு, அந்த அஸ்திவாரத்தை சார்ந்து வாழுகிற மனிதன் அவன் தான் தேவை. அந்த பெண்ணு தான் எனக்கு தேவை. நான் ஜாதி பார்க்காதவன் என்று சொல்லி என் அஸ்திவாரத்துக்கு ஒத்து வராத ஒருத்தரை என்னால இழுத்துட்டு வர முடியாது. நான் ரொம்ப தியாகி, நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், நான் கோத்திரெல்லாம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், நான் எந்த பொண்ணை வேணா கட்டுவேன் பாஸ்டர் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி என் அஸ்திவாரத்தில் நிக்காத ஒரு பெண்ணை என்னால எடுத்துட்டு வர முடியாது. இத ஒரு மனுஷன் சொன்ன, இப்ப எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன், யூடியூப்ல போவோம். கேள்வி கேட்டா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். கண்டிப்பா யூடியூப்ல கேட்பாங்க, என்ன நீங்க உண்மைதாயா, என் வீட்டு அஸ்திவாரம் எனக்கு தெரியும், உன் வீட்டு அஸ்திவாரம் உனக்கு தெரியலன்னா நீ சாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஊர் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்க. என் வீட்டு, என் குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் கர்த்தர் போட்டு கொடுத்திருக்கிறாரியா, என்ன வச்சுதான் போட்டார். பவுல் அதுதான் சொல்றார், நான் அஸ்திவாரம் போட்டேன். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அந்த அஸ்திவாரத்துல தான் நான் எதையும் செய்ய முடியும். அந்த அஸ்திவாரத்தை நான் உடைச்சி இன்னொரு அஸ்திவாரத்தை அதோட சேர்க்க முடியாதியா. ஊழியத்துல உங்க அஸ்திவாரம் என்ன?
பணம் இருந்தா ஒரு அஸ்திபாரம், பணம் இல்லாட்டா ஒரு அஸ்திபாரம். வசதி உள்ள வந்தா ஒரு அஸ்திபாரம், வசதி இல்லாத வந்தா ஒரு அஸ்திபாரம். நீ பரிசுத்தமா இருந்தா ஒரு அஸ்திபாரம், நீ பரிசுத்தம் இல்லாம இருந்தா ஒரு அஸ்திபாரம். நீங்க நல்லா ஜெபித்தா ஒரு அஸ்திபாரம், நீங்க நல்லா ஜெபிக்கலன்னா உங்களுடைய அஸ்திவாரத்தை சபைக்கு காட்டு. என் குடும்ப அஸ்திவாரம் இதான், நான் என் மனைவி பிள்ளைங்க எங்க குடும்பம் இதான். சபைக்கு அஸ்திவாரத்தை காட்டு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு ஒரு அஸ்திவாரம் நான் வச்சிருக்கிறேன். என் குடும்பத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எனக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அதெல்லாம் உடைக்க முடியாது யாரும். நான் அஸ்திவாரம் இல்லாத ஊழியக்காரன் அல்ல. என்னுடைய ஊழியத்தினுடைய 36 வருஷ சர்வீஸ்ல என்னுடைய அஸ்திவாரத்துல தான் நான் நிற்கிறேன். இன்னொருடைய அஸ்திவாரம் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய அஸ்திவாரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்ப அஸ்திவாரம் இருக்கு, என் ஊழியத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை கர்த்தர் போட வச்சிருக்கிறார். நீங்க உங்க அஸ்திவாரம் என்ன? நாங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதான் எங்க எங்க ஐயா உங்க அஸ்திவாரம் என்னன்னு சபைக்கு காட்டுங்க ஐயா. குழப்பம் பிரச்சனை தீந்துரும். உங்க ஊழியத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை காட்டுங்க, உங்க பிரச்சனை தீந்துரும். உங்க சபைக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை காட்டுங்க, உங்க பிரச்சனை தீந்துரும். ஆண்டவருடைய வார்த்தை அதுதானே. பவுலாதான் சொல்ற, நான் அஸ்திவாரம் போட்டேன். நம்ம ஆளு சாகர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கான், அஸ்திவாரம் வர மாட்டேங்குது. அஸ்திவாரம் வெளியே தெரிய மாட்டேன். உங்க அஸ்திவாரத்தை காட்டு. பில்டிங் மேல பில்டிங் கட்டுறீங்கன்னா அஸ்திவாரத்தை கணக்கிட்டு தான் பில்டிங் கட்ட முடியும். நீங்க அஸ்திவாரத்தை ஸ்திரப்படுத்தி காட்டலன்னா இன்ஜினியர் சொல்லுவார், சார் நீங்க காசு கொடுத்தா கட்டி தரேன், நாளைக்கு உடைஞ்சா எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, உங்க சாந்திய. அவர் எதை பேஸ் பண்றாங்க? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியத்துல யார்கிட்ட அஸ்திவாரம் இருக்கு? எங்க பாச்சு மிந்தி மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டார், அப்ப அவனுக்கு அஸ்திவாரம் இல்ல. எங்க பாச்சு மிந்தி பேசின மாதிரி இப்ப பேசல, அப்ப உபதேச அஸ்திவாரம் இல்ல. எங்க பாச்சர் மிந்தி சபை ஆரம்பிக்கும் போது எங்க கூட இருந்த மாதிரி இப்ப எங்க கூட அன்பா ஒரு கரிசனையா இல்ல, அப்போ ஜனங்களோடு இருக்கிற தொடர்புலையும் ஒரு அஸ்திவாரம் கிடையாது. எங்க பார்த்து நல்ல பிரசங்கம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார், இப்ப அவர் பிரசங்கத்துல உப்பு சப்பு இல்ல. அப்ப ஆவிக்குரிய பிரசங்க ஜீவிதத்திலே உங்ககிட்ட என்ன இல்ல? அஸ்திவாரம் இல்ல. சாகிற வரைக்கும் அஸ்திவாரத்தை காட்டுங்க. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த யூடியூப்ல இந்த மெசேஜை கேட்பாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு பல சபைக்கு மூப்பர் செத்து போயிட்டார், சோத்திர கூட்டம். அந்த சோத்திர கூட்டம் பப்ளிக் மீட்டிங்ல வைக்கிறாங்க, பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. போய் பப்ளிக் மீட்டிங்ல சோத்திர கூட்டத்துல பல சபை ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க, பிரசங்கம் பண்ண போயிட்டு இவரு இங்கேயோ வந்து நின்று இருக்கிறார். இவர் பிரசங்கத்தை கேட்கிறார். கேட்டாச்சு, மீட்டிங் முடிஞ்சாச்சு. நானும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அடுத்த நாள் போன் பண்றாரு, பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், உங்களை நேற்று பார்த்தேன்னாரு. எங்க பாத்தீங்கன்னு? நானும் அந்த கூட்டத்துல தான் வந்திருந்தேன் பாஸ்டர், அந்த ஓரமா நின்றுகிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கு? அவர் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாரு, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிரசங்கத்தை கேட்டேன், அதே மாதிரி மாறாம அப்படியே இருக்கிறீங்களா? அதனுடைய ரகசியம் என்னன்னாரு. அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்களை வளர்க்கும் போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் இருக்கிறீங்களே. அதான் நான் சொன்னேன், அது என் தேவன் எனக்கு போட்டு கொடுத்த அஸ்திவாரம், அது மாறாது. நான் ஊழியத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, தேசத்துக்காக, ஜனங்களுக்காக அஸ்திவாரம் போட வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய ஊழியத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்கு, அதை அசைக்க முடியாது. இந்த ஜனவரி ஒருத்தர் போன் பண்றார், என்னுடைய பழைய கோஆர்டினேட்டர், நான் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பாக்குறேன் பாஸ்டர், முன்பை விட கடினமா இருக்கேன், அது எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னாரு. முன்பு நீங்க இருந்ததை விட இப்ப கடினமா பேசுறீங்க, கடினமாவே ஊழியக்காரர்களோடு இடைப்படுறீங்க, அது எப்படி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் அப்படி சொன்னார், அடுத்த வருஷம் நீ கடினமா இருப்பேன்னு 2023 சொன்னார். 24 கடினமாக தான் இருக்கிறது, 25 கடினமாக தான் இருக்கிறது, 25க்கு அப்புறம் இனி வர்ற காலம் எல்லாம் கடினமா தான் இருக்கேன்னா எனக்கு ஆண்டவர் போட்டு கொடுத்த அஸ்திவாரமே அதுதான். யாரும் பணம், பொருள், சொத்து, சொகை எது தந்தாலும் இதுக்கு மேல என்னால ஒரு அஸ்திவாரம் போட நீங்க சொல்லுங்க, உங்க அஸ்திவாரத்தை சபைக்கு காட்டுங்க.
உங்க குடும்ப அஸ்திவாரத்தை சபைக்கு காட்டுங்க. என் மகளை கவனிங்க, மகனை கவனிங்க, என் பொண்ணை கவனிங்க, என் பிள்ளைகளை கவனிங்க, என்ன கவனிங்க. எங்க குடும்ப அஸ்திவாரம் இதுதான். இதுல நாங்க எங்க அஸ்திபாரத்துக்கு மேல நிக்கிறவங்களை தான் ஏத்துக்கொள்வோம். அஸ்திபாரம் போட வர்றவங்களை எங்களால ஏத்துக்க முடியாது. தயவு செய்து சொல்றேன், உங்க அஸ்திபாரத்தை காட்டி பழகுங்க ஜனங்களுக்கு. பவுல் சொல்றார், நான் அஸ்திபாரம் போட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன கிடையாது? அஸ்திபாரமே கிடையாது. சரி, அந்த அஸ்திபாரத்தை எப்படி போட்டேன்றத அத 11வது வசனத்தில் எழுதுறாரு பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் கூடாது. நான் அஸ்திபாரம் போட்டேன். அந்த அஸ்திபாரம் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கு? ஊழியத்தை பேஸ் பண்ணி போடல. இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து போடப்பட்ட அஸ்திபாரம். சபைக்கு ஒரு அஸ்திபாரம் போடுங்க, அத ஜனங்களுக்கு காட்டுங்க. அப்ப குழப்பமே தீந்துரும். ஒரு நல்ல ஒரு சாட்சி போடு திருப்பி சொன்னேன். என்னுடைய சம்பந்தார் இருக்கிறார், என்னுடைய மகனுடைய மாமனார் இருக்கிறார். அவர் ஒரு பாஸ், சர்ச்சாப்புக்காடு பாஸ், 40 வருஷம் வளர்ந்த ஒரு சபையினுடைய போதகர். எல்லாம் படிச்ச ஜனங்க, விவரமான ஜனங்க இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நிறைய காணிக்க வரும். அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய அஸ்திபாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு சபை சம்பளம் கொடுத்தா போதும். இந்த சபையினுடைய கமிட்டிக்கு எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்ணிடுறேன். யார் காணிக்க எவ்வளவு கொடுக்குறா, யார் எவ்வளவு தசமாக கொடுக்குறான்ற கவனம் எனக்கு தேவையே கிடையாது. நீங்களே தசமாத்துங்க, நீங்களே காணிக்கை எடுத்துங்க, நீங்களே கவனத்துல வச்சுங்க, எனக்கு ஒரு சம்பளம் கொடுங்க, நான் சிற்பாச்சாரியா உங்களுக்கு வேலை செய்யறேன்ட்டு. இப்போ எந்த விசுவாசி எவ்வளவு தசமாக கொடுக்குது, எந்த ஜனம் எவ்வளவு காணிக்க போடுது, இந்த குழப்பம் அவருக்கும் இல்ல, ஜனங்களுக்கும் இல்ல. இப்போ நிறைய சபைகளை பார்த்தா ஒருத்தர் 4 மாசம் தசமாக போடானா இவர் பிரசங்கமே வேற மாதிரி ஆயிரு. சபையில காணிக்க குறைஞ்சினா இவங்க பிரசங்கமே எப்படி ஆயிடுது? இங்க சாப்பிட்டுட்டு வேற எங்கேயோ பில் கட்டுறீங்க, அது எனக்கு வருத்தமா இருக்கு. உங்க அஸ்திவாரத்தை காட்டுங்க. ஊழியத்துல, சபையில, குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு அஸ்திவாரம் இருக்காது, ஜனங்களுக்கு காட்டுங்க. எங்க பாஸ்டர் குடும்பம் இதுதான், எங்க பாஸ்டருடைய ஜீவிதம் இதுதான், எங்க சபையினுடைய கோட்பாடு இதுதான், எங்க சபையினுடைய உபதேசம் இதுதான். அஸ்திவாரத்தை காட்டுங்க. அங்க குழப்பமே இருக்காதே. சிஎஸ்ஐ எல்லாம் எடுத்துங்க, அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்குறாங்களோ, என்ன சொல்றாங்களோ அதையே செய்யற வரைக்கும் கமிட்டிக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனையே கிடையாது. இவங்க இண்டிவிஜுவலா எதையாவது பண்ண போகும்போது கமிட்டி என்ன செஞ்சிருது? பாஸ்டருக்கு எதிரா செயல்படுது. குழப்பாங்க வந்துருது. சுயமா ஒரு மனிதன் சபைக்குள்ள செயல்பட்டாலே அஸ்திவாரம் ஆடிரும். அதெல்லாம் வேண்டாம். அஸ்திபாரத்தை ஜனங்களுக்குள்ள காட்டி பழகுங்க. பவுல் தன் அனுபவத்தை சொல்றார். நான் முதலாவது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும், நான் ஒரு புத்தி உள்ளவன். 3வது நான் ஒரு சிற்பாச்சாரியா இருக்கிறேன். 4வது நான் அஸ்திபாரம் போட்டவன். அல்லேலூயா. அஸ்திபாரத்தை காண்பிக்க போலுங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க. நான் அஸ்திபாரத்தை போட்டேன், வேறு ஒருவன் அதின் மேல் கட்டுகிறான். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய 4வது ஜீவிதம், அவன் போட்ட அஸ்திவாரத்துல ஜனங்களை வீடு கட்ட வைக்கணும். அவன் போட்ட அஸ்திவாரத்திலேயே ஜனங்களை வளர்க்கணும். நான் போட்ட அஸ்திவாரத்திலே ஒருவன் அதை என்ன செய்யறான்? வேறு ஒருவன் வந்து அதை கட்டுகிறான். உங்க அஸ்திவாரத்தை நீங்க காட்டின உடனே சபை ஜனங்க சொல்லுது, பாஸ்டர் இது மேலேயே நாங்களும் கட்டுறோம். ஊழியக்காரன் அஸ்திவாரத்தை காட்டின உடனே சனம் சொல்லணும், நாங்க உங்க இந்த அஸ்திவாரத்தின் மேலே சபையை கட்டுறோம். ஐயோ, ஊழியக்காரன் இந்த குடும்பத்தின் அஸ்திவாரத்தை காட்டுறான், உடனே ஜனம் சொல்லுது, நாங்களும் உங்களை போல இந்த அஸ்திவாரத்தை கட்டுறோம்.
உங்க அஸ்திவாரத்தை நீங்க காண்பிக்கும் போது இன்னொருவன் வந்து அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்ட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீவிதம் அமையணும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் குடும்பத்தை போல நாங்களும் வாழணும். எங்க பாஸ்டர் போல நாங்களும் ஜீவிக்கணும். ஏன்னா அவர் இயேசுவை போல ஜீவிக்கிறார். அதான் பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை. ஏன்? அவர் போட்ட அஸ்திவாரமே கிறிஸ்துவை வைத்துதான். அது மேல நீங்களும் கட்டுங்கன்றார். தயவு செய்து சொல்றேன், சபையில, குடும்பத்துல, தேசத்துல குழப்பம் வராம இருக்கணும்னா ஊழியக்காரன் தான் அதை கிளியர் பண்ணணும். ஊழியக்காரன் தான் அந்த குழப்பத்தை என்ன செய்யணும். இதுக்கு ஆண்டவர்லாம் என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டார். அவர் குழப்பத்தை தீர்க்கிற தேவன் அல்ல. குழப்பத்தை உருவாக்கினவனே குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களால தானே சபையில குழப்பம் வந்துச்சு. கிறிஸ்தவ சமுதாயத்துல நீங்களே குழப்பத்தை மாத்துங்க. உங்களால வருகிற குழப்பத்தை நீங்களே மாத்தி உங்க அஸ்திவாரத்தை காட்டி அது மேல மத்தவங்களை கட்ட வைங்க. அப்போ நிறைய பேர் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து தங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கூடாரத்தை அந்த அஸ்திவாரத்தின் மேல் அவர்கள் கட்டுவார்கள். ஜெப ஜீவிதத்தை கட்டுவாங்க, பரிசுத்த ஜீவிதத்தை கட்டுவாங்க, விசுவாச ஜீவிதத்தை கட்டுறாங்க. ஒரு பெரிய சர்ச்சில இருந்து ஒரு பல குடும்பம் வெளியே வந்துட்டு, என்ன நான் கேட்கிறேன், நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? எங்க பாசை எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க பாஸ் எப்ப பார்த்தாலும், நானும் 24 வருஷமா இந்த சர்ச்சில் இருக்கேன், இடம் வாங்குறதுக்குன்னாரு, ரிஜிஸ்ட்ரேஷன், சர்ச்சு கட்டுறாரு, இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு, காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இந்த அஸ்திவாரத்தின் மேல இனி நான் வீடு கட்டுற மாதிரி இல்ல. அதனால அந்த சர்ச்சுக்கு நாங்க போறதில்லை பாஸ். ஐயோ, நிறைய விசுவாசிங்க உடைய கூக்குரல் அப்படிதான். சபைக்கு போகாம வீட்டுல ஆராதிக்கிறேன்றாங்க. ஏன்? எங்க பாஸ்டர் போட்ட அஸ்திவாரமே சரியில்லை. அஸ்திவாரமே போடாம வீடு கட்டுன்றாரு. எப்படி அவர் மேல வீடு கட்டுறது? அவர் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? அவர் இங்க ஒண்ணு வச்சிருக்கிறார், அங்க ஒண்ணு வச்சிருக்கிறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? அவர் காலையில ஒண்ணு பேசுறார், சாயங்காலம் ஒண்ணு பேசுறார், அது மேல வீடு கட்ட முடியுமா? பணம் இருந்தா ஒண்ணு பேசுறாரு, பணம் இல்லாட்டா ஒண்ணு பேசுறாரு, அது மேல வீடு கட்ட முடியுமா? அவரு இந்தியால இருந்தா ஒண்ணு பேசுறாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா ஒண்ணு பேசுறாரு, அது மேல வீடு கட்ட முடியுமா? அதனால இந்த சபை பல பேர் சபைக்கு போறது இல்லை, வீட்டிலேயே ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அஸ்திவாரத்து மேல கட்டுறதுக்கு யாருக்கும் என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அஸ்திவாரம் எல்லாம் களிமண்ணும் மண்ணும் உலக ஐஸ்வர்யமும் உலக சொத்துமா இருக்கு. தயவு செய்து சொல்லணும், சின்ன சர்ச்சை கட்டினாங்களா காலம் எல்லாம் உங்களுக்கு தேவை தேவை தேவைன்னு ஒரு அஸ்திவாரத்தை காட்டிக்கிட்டே இருந்தா ஜனங்க அது மேல வீடு கட்ட முடியாது. சின்ன சர்ச்சை வச்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபாதுன்னா சாகர வரைக்கும் அப்படியே இருங்க. சாகர வரைக்கும் எங்களுக்கு அந்த பரம தரிசனம் இருக்கு பாச. என்ன இருக்கு? எங்களுக்கு பரம தரிசனம் இருக்கு பாஸ்டர். பெரிய இடம் வாங்கி பெருசா கட்டணும், அதுக்காக அடுத்த ப்ராஜெக்ட் பணந்தா ஊரெல்லாம் பணம் வாங்கி இடத்த வாங்கியாச்சு. வீட கட்டு, சர்ச்ச கட்டு. எவ்வளவு காலம் தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? உங்க அஸ்திவாரமே இல்லாத ஒரு ஊழியக்காரன் மத்தவங்க சொல்லிடுவாங்க. பவுல் சொல்றார், என்ன பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, காரணம் என் அஸ்திவாரத்தின் மேல் அவங்க கட்ட ரெடியா இருக்கிறாங்க. உங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் இன்னொருத்தர் கட்டுற மாதிரி நீங்க செயல்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறையவருடைய அஸ்திவாரத்தின் மேல யாரும் கட்டுறதுக்கு என்ன இல்ல, மனமே. அவர் கதை அப்படிங்க. அவர் பையன் எடுத்துக்கிட்டு ஐயோ அவன் வேற மாதிரி. இதனால இப்ப நாங்க என்ன பண்றதுனே தெரியலன்றாங்க. வேண்டாம், உங்க அஸ்திவாரத்தின் மேல வீடு கட்டுற ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு காமிங்க. என் குடும்ப வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் குடும்பங்கள் கட்டுறாங்க ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பாரு, நிறைய பேர் கட்டி எழும்புறாங்க. என்னுடைய சபையினுடைய அஸ்திவாரத்தை பார்த்து நிறைய சபைகள் மாறுது. என்னுடைய ஊழியத்தின் அஸ்திவாரத்தை பார்த்து நிறைய ஊழியங்கள் மறுரூபம் அடைகிறது. அப்படி சொல்ல வைங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய ஊழியர்களை பார்த்தாலே விசுவாசிகளுக்கு
அஸ்திவாரத்தின் மேல கட்டுற விருப்பமே 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 என்னமா பார்த்து ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு சர்ச்சைக்கு போகணும், சேர்த்தா தூக்கி போடுவாங்க, அதுக்காக போறேன், தோத்துறேன். இது அஸ்திவாரம், இதுவா அஸ்திவாரம்? ஐயோ, அஸ்திவாரம் என்பது அது அல்லங்க. இயேசு கிறிஸ்துவினால் அவரால் போடப்பட்ட அஸ்திவாரத்தை ஜனங்களுக்கு காட்டி அவங்க வந்து கட்ட வைங்களே, அவங்க ஆசைப்படணும் என்று நிறைய சொல்லுவாங்க. உங்களை போல வாழ்றதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நிறைய பேர் யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்டு சொல்லுவாங்க, நாங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு இப்ப மாறி இருக்கிறோம் பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டிருந்தா நாங்க எப்பவுமே மாறி இருப்போமே. எங்களுக்கு யாரும் இப்படி கட்டுவதற்கு சொல்லி தரலையே. உலக செல்வங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. நாங்க இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அஸ்திபாரமே இல்ல பாஸ்டர். அஸ்திபாரம் இல்லாத ஒரு ஊழியக்காரன், அஸ்திபாரம் இல்லாத ஊழியக்காரன் குடும்பம், அஸ்திபாரம் இல்லாத சபை, அஸ்திபாரம் இல்லாத ஊழியங்கள், இவைகளிலே நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்து எங்களுடைய பலனையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்திருக்கிறோம். இப்ப நாங்க எங்க போக, எதுல எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் எங்களுக்கு தெரியல. ஊழியக்காரனை குழப்பத்துக்கு காரணமா இருக்க. உங்க அஸ்திபாரத்தின் மேல ஒரு குறைஞ்சது 100 பேராவது கட்டடங்களை கட்டி எழுப்பணுங்க. அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட ஊழியக்காரனுடைய அனுபவத்தை பார்த்து உங்களை மூலமா நிறைய ஊழியர்களாவது கட்டணும். இந்த பாஸ் இவ்வளவு கரெக்டா இருக்கிறார், இவ்வளவு சரியா இருக்கிறார், அவரை போல நாங்க மாறி எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் ஆசைய வாஞ்சிய உண்டு பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு அப்படி, அந்த பாசு கார் வாங்கிட்டார், அந்த பாசு வண்டி வாங்கிட்டார், அந்த பாசு சபைக்கு இடம் வாங்கிட்டார், அந்த பாசு ஏசி போட்டார், அவரை அதை போல நம்ம மாறணும். இந்த அஸ்திவாரம் எல்லாம் அழிஞ்சிருங்க, இந்த அஸ்திவாரம் அழிஞ்சிரும். பவுல் அழகா சொல்றார், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை எனக்கு சொல்றீங்க, நான் ஒரு புத்தியுள்ள ஊழியக்காரன், நான் ஒரு சிற்பாசாரியா இருக்கிறேன், நான் அஸ்திவாரம் போட்டேன், என் அஸ்திவாரத்தின் மேல் பல ஆயிரக்கணக்கானவர் அதன் மேல் அஸ்திவாரத்தின் மேல் நினைச்சாங்க கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாய் சொல்லி முடிக்கிறார் 6வதாக. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அவர் என்ன எழுதுறாரு, அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு நீங்க போட்ட அஸ்திபாரத்தின் மேல அவன் எப்படி கட்டுகிறான் என்று சொல்லி அவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும். எங்க சபை விசுவாசி 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு கண்காணிங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு கண்காணிங்க, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கண்காணிங்க, அவங்க என்ன தருவாங்கன்னு கண்காணிக்காதீங்க. பணம் வேஸ்ட்டுங்க. என்னுடைய ஜீவிதத்துல நான் 36 வருஷம் ஊழியத்துல பணம் என்று வாயினாலே கேட்டு வாங்கினவனும் அல்ல, வேணும் என்று சொன்னவனும் அல்ல. என் கூட பழகிறவங்களை நான் கவனிக்கிறேன், அவங்க எப்படி கட்டப்படுகிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி, ஊழியங்கள் எப்படி கட்டப்படுகிறார். இது ஊழியக்காரன் விசுவாசிகளை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறார். எப்படியோ இடம் வாங்கிட்டார் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர், எப்படியோ சர்ச்சை கட்டிட்டார். நோ, எப்படி இடம் வாங்கினான்னு கவனிங்க, எப்படி அதுல சர்ச்சை கட்டினான்னு கவனிங்க. அழகா எழுதுறார், அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று என்ன செய்ய கடவன் பார்க்க கவனிங்க. ஒவ்வொரு விசுவாசி எப்படி கட்டி எழுப்பப்படுறாங்கன்னு கவனிங்க. ஒவ்வொரு ஊழியங்களும் எப்படி கட்டி எழுப்பப்படுதுன்னு என்ன செய்யுங்க, கவனிங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தை கர்த்தர் எப்படி கட்டி எழுப்புறாருன்னு கவனிங்க. என் ஆவிக்குரிய ஜீவிதம் நான் கட்டலைங்க, ஆண்டவர் எனக்கு கட்டுறது உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, அதை சொல்லி தர மாட்டேன் நான். எனக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தை கர்த்தர் கட்டி எழுப்புறாரு பாருங்க. 36 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கர்த்தர் கட்டுகிறத நான் கவனிக்கிறேன். அவர் எப்ப கட்டுகிறதுக்கு கொஞ்சம் சில நேரத்துல தாமதிக்கும் பொழுது நான் அதை கவனிக்கிறது, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் நீர் இன்னும் தாமதிக்கிறீர்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க எதையுமே குறைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது நான் கட்டல, எனக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்ட என் தேவன் அதை கட்டி எழுப்புகிறா. என்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு ஆவிக்குரிய கட்டடம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய கட்டடம் இருக்கு, அதை தாண்டி போகவே மாட்டேன். நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன தாண்ட முடியாது.
எனக்கு பணமே தேவையில்லை, எனக்கு இயேசு போதும். அவர் கொடுத்த சிற்பாசாரி என்கிற ஊழியத்தை கவனமா செய்கிறேன். என் மேல ரொம்ப கவனமா இருக்கிறார், என் மனைவி மேல ரொம்ப கவனமா இருக்கிறார், என் பிள்ளைங்க மேல ரொம்ப கவனமா இருக்கிறார், என் சந்ததிகளின் மேல் ரொம்ப கவனமா இருக்கிறார். என்ன தேவையோ, என்ன கேட்கிறேனோ, என்ன வாஞ்சிக்கிறேனோ அதை அவர் கணம் பண்ணுகிறார். ஒருத்தரிடத்திலையும் நான் பணம் வேணும் என்று கேட்கிறதில்லை, காணிக்க வேணும் என்று கேட்கிறதில்லை. என் வேலையை கரெக்டா செய்யறேன். என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னை விட்டு விலக மாட்டேங்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் நினைவு கூறுகிறேன். நான் உண்மையாக ஒரு புத்தி உள்ளவனாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தினமும் அழுகிறேன். நான் ஒரு நல்ல சிற்பாசாரியாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஊழியத்துக்கும் எதிர்காலத்துக்கு ஒரு அஸ்திவாரம் போட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என் மேல் அந்த அஸ்திவாரத்தின் கட்டுகிறவனை அல்லாமல் ஒருவனோடு நான் பழக மாட்டேன். என் அஸ்திவாரத்தில் ஒருவன் கட்டினால் அவனோடு பழகுவேன். என் அஸ்திவாரத்தின் மேல் கட்டாத ஒருவனோடு என்னால பழக முடியாது, ஐக்கியம் வைக்க முடியாது, தொடர்பு வைக்க முடியாது. என் அஸ்திவாரத்தின் மேல் கட்டுகிற தகுதி இவனுக்கு இல்லை, இவனோடு என்னால பழக முடியாது, எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் சரி. என்ற பழகிறதுக்கு நிறைய ரெடியா இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கு. சொல்லுவாங்க, பாத்து ஒரு போன் பண்ணுங்க, பாத்து எங்க மீட்டிங் போறீங்க, நாங்க உங்களுக்கு டிக்கெட் எடுத்து நாங்க உங்களை கூப்பிட்டு போய் கூட்டு வரோம். வேண்டாம், என் அஸ்திவாரத்தின் மேல் கட்டுகிறதுக்கு வரேன்னா வா, எனக்கு உதவி செய்வதற்கு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், எங்க காரை எடுத்துட்டு வந்துருந்தோம், நீங்க எந்த ஊழியர் மீட்டிங் போறீங்க கார்லயே போயிட்டு கார்லயே வரலாம், உங்களோடு நாங்களும் 2 நாள் தங்குறதுக்கு பிரயோஜனமா இருக்கு. வேண்டாம் பிரதர், நான் அப்படி விரும்புற ஆள் அல்ல. அவன் என் அஸ்திபாரத்தின் மேல கட்டாதவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனோடு என்னால் ஐக்கியம் வைக்க முடியாது. என் அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறவன் எளிமையானவனா இருந்தாலும் அவனை நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, இந்த அஸ்திபாரத்துல அவன் கட்டுவதை நான் கவனிக்கிறேன். என்னோடு பழகிறவங்க அஸ்திபாரத்துல கட்டுறதை கவனிக்கிறேன், கண்டிப்பேன். இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. இந்த 6 காரியத்தை பவுல் செய்கிறார். அதுக்கப்புறம் கொரிந்து சபையில இந்த குழப்பமே 3வது அதிகாரத்துல வந்த குழப்பம், அதுக்கப்புறம் வேற குழப்பங்கள் வந்தது. இந்த குழப்பத்துக்கு வாய்ப்பே இல்ல. 2 கொரிந்தியர்ல கடைசியா குழப்பம் வருது. 13வது அதிகாரத்துல பவுலை சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு குழப்பம் வருது. அதுக்கு இடையில பவுலுக்கு கொரிந்து சபைக்கு என்ன இல்ல குழப்பமே. 3வது அதிகாரத்துல வந்து குழப்பத்தோடு சபைக்கும் பவுலுக்கும் பிரச்சனை தீர்ந்தது. அப்புறம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கு பவுல் மேல கொஞ்சம் விரக்தி, சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அப்ப மறுபடி பவுல் தான் யாரு நாங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது இதை விட ஸ்ட்ராங்காய் நிரூபிக்கிறார். நான் யார் என்று அடையாளத்தோடு நிரூபிக்கிறார். இங்க வார்த்தையோடு நிரூபித்தார். 2 கொரிந்தியர் முடிவில் கொரிந்து சபைக்கு பவுல் மேல வர்ற குழப்பம் வரும் பொழுது அடையாளத்தோடு அந்த குழப்பத்தை தீர்த்து அந்த நிருபத்தை முடிக்கிறார். கிறிஸ்தவ சமுதாயத்து கிறிஸ்தவத்தை குறித்து இருக்கிற குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும். அதுக்கு இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பே. உங்க சபையில இருக்கிற குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும். இன்னொருத்தர் வர, உங்க குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும். இன்னொருத்தர் வர, அதுக்கு அழகா 6 காரியம் சொல்றார். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பேசுங்க, புத்தி உள்ளவங்களா இருங்க, சிற்பாசாரியா இருங்க, அஸ்திபாரம் போடுங்க, அஸ்திபாரத்தின் மேல் மற்றவங்களை கட்ட வைங்க, அந்த கட்டப்படுகிறவங்களை கவனியுங்கள். எளிமை நிப்போமா? எளிமைன்னு ஆண்டவரோடு சொல்லுவோம். உங்க மனதுக்குள்ள இருக்கிற குழப்பம், உங்க சபையில் இருக்கிற குழப்பம், உங்க குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், உங்க ஊழிய பாதையில் இருக்கிற குழப்பம், மற்றவங்களோடு இருக்கிற பல குழப்பங்களுக்கு முடிவுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தெய்வம். நீங்கள் பவுலை போல பேச ஆரம்பிங்க. அந்த 3வது அதிகாரத்தினுடைய ஆரம்ப குழப்பத்தை பவுல் முற்றுப்புள்ளி வைத்தது போல ஊழியத்துல, சபையில, குடும்பத்தில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில குழப்பமா இருக்கா? அது நிறுத்தப்படணுமா? அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? அந்த குழப்பத்தை உருவாக்குனது சாத்தான் சொல்லி தப்பிச்சு ஓடிடாதீங்க. அந்த குழப்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்னு சொல்லாதீங்க.
நீங்க முன்னாடி வாங்க, அந்த குழப்பத்தை பார்த்து பேசுங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை இதுதான். நான் ஒரு புத்தி உள்ளவன், நான் ஒரு சிற்பாசாரி, நான் அஸ்திபாரம் போட்டவன், அஸ்திபாரத்தின் மேல் போட வைக்கிறவன், அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறவனை கவனிக்கிறவன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானா அந்த குழப்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களை விட்டு போகும், உங்க குடும்பத்தை விட்டு போகும், உங்களுடைய சபையை விட்டு போகும், உங்களுடைய ஊழியத்தை விட்டு போகும். தேவனுடைய ஊழியர்களே, ஊழியக்காரங்களே, குழப்பத்துக்கு காரணம் சாத்தான் என்று சொல்லி உங்களை நீங்கள் தப்பி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு பெந்தேகோஸ்தே தலைவர்களே முற்றுப்புள்ளி வையுங்கள். உங்க வயிறு நிரம்பிட்டுன்னு சொல்லி நீங்கள் சுயநலவாதியா இருப்பீர்களானால் நீங்கள் செத்து போவீர்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், கோயில்பட்டி டிஸ்ட்ரிக்ட்ல ஊழியக்காரங்களுக்குள்ள பல குழப்பம் இருக்கு. நான் பெரியவன், நீ பெரியவன், குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கோயில்பட்டி மாவட்டத்தில் இருக்கிற, கோயில்பட்டி எல்லையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள். நான் சீனியர், நான் ஸ்தாபனத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ஸ்தாபனத்தினுடைய ஏரியா பாஸ்டர், நான் பழங்காலத்து ஆளு, எனக்கு 1000 பேர் தெரியும். இப்படியெல்லாம் பல குழப்பத்துக்கு காரணமா இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், கோயில்பட்டியில பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு ஊழியர்கள் வெளியே வாருங்கள். அதை தேவ சமூகத்தில் அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். இந்த குழப்பத்துக்கு முற்று வெளிவைங்க. இந்த குழப்பத்துக்கு சாத்தான் காரணம், உலகம் காரணம், சத்துருக்கள் காரணம் சொல்லி தப்ப முடியாது. நான் ஆண்டவருடைய தெளிந்த வார்த்தை சொல்லுகிறேன், குழப்பத்தை பவுலை போல தீர்க்கிறதுக்கு முன்னே வராதவர்களை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். தன் வயிறு நிரம்பினால் போதும் என்று சொல்லி இருக்கிற தேவ ஊழியர்களை, உங்களால் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்துக்கு தேவனையும் ஊழியத்தையும் பலியாக்காதீர்கள். முன்னே வந்து பவுலை போல தைரியமாய் சொல்லுங்கள், எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, நான் ஒரு புத்தியுள்ள ஊழியக்காரன், நான் ஒரு இப்படிப்பட்ட சிற்பாசாரியா இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், அந்த அஸ்திபாரத்தில் இத்தனை பேர் கட்டுகிறார்கள், கட்டுகிறவர்களை நான் கவனிக்கிறேன் என்று சொல்லி சிறுமை எளிமையான ஜனத்துக்குள்ளே, சபைக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே, ஊழியக்கார இருக்கிற குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு லீடர்ஸ் வெளியே வாங்க. எவனா எப்படி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, பெரிய ஆபத்து. அவன் சொன்னா கேட்க மாட்டான், இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லாதீங்க. நீங்க யாருன்னு அந்த குழப்பத்தை பார்த்து பேசுங்க. குழப்பத்துக்கு உட்பட்டவங்களை பார்த்து உங்களுடைய மேன்மையை சொல்லுங்க. பெரிய சபை வச்சிருக்கிறேன், பெரிய ஊழியம் வச்சிருக்கிறேன், நான் ஒரு சீனியர் பாஸ்டர், நிறைய ஊழியர் கூட்டம் நடத்தி இருக்கிறேன், எனக்கு பல 1000 பேர் தெரியும். இதெல்லாம் சொன்னா குழப்பம் தீராது, குழப்பம் பெருசாகும். நான் ஒரு ஸ்தாபன தலைவர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், நீங்க எந்த பருப்பா வேணா இருங்க, பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு பவுலை போல தலைவர்கள் தைரியமாய் வெளியே வராவிட்டால் கர்த்தர் உங்களை பழித்திருக்கிற நாள் சமீபமாயிருக்கிறது. யார் வேணா எப்படி வேணா குழப்பத்துக்குள்ள ஊழியம் செய்யட்டும், யார் வேணா எப்படி வேணா சரி, என் வயிறு நிறைஞ்சா போதும், என் சபை நிறைஞ்சா போதும், எனக்கு வர்ற காணிக்க வந்தா போதும், எனக்கு வர்ற மகிமை வந்தா போதும் சொல்லி சுயநலவாதியா இருக்கிற தலைவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார். பவுல் தைரியமாய் வந்து கொரிந்து சபையிலே வந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல தலைவர்கள் வெளியே வாருங்கள். உங்கள் தைரியமான ஜீவிதத்தை இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு மார்பு தட்டி சொல்லுங்கள். அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் அதுதான். எப்ப பார்த்தாலும் பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் குழப்பம், உபதேச குழப்பம், ஊழியர் கூட்ட குழப்பம், அதிகார குழப்பம், பெரியவன் சிறியவன் குழப்பம், பணம் பணம்னு கேட்கிற ஓனாய் குழப்பம். ஏன் ஏயா அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு லீடர் இல்லையா? இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற ஒரு தைரியசாலி இல்லையா? இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஆவிக்குரிய தலைவன் எங்கே? பல சபைகள் குழப்பத்திலே ஓடுகிறது, பல ஊழியக்காரனுடைய வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே ஊழியக்காரனுடைய சபையினுடைய உபதேசத்தினுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒருவன் வெளியே தைரியமாய் வரக்கடவன்.
குழப்பத்துல குளிர் காயிறீங்களா? குழப்பத்தை ஆதாயமாக்கி உங்களை பெரிய பரிசுத்தவான் நினைக்கிறீங்களா? இந்த குழப்பத்தை சுட்டி காமிச்சு உங்களை நீதிமான் சொல்றீங்களா? அதற்கு தேவன் எதிர்த்து நின்னால் நீயும் உன்னுடைய சபையும் உன்னுடைய குடும்பமும் தாறுமாறாகிவிடும். யாராலையும் குழப்பம் வருது. பெந்தேகோஸ்து ஊழிய வட்டாரத்தில் எத்தனை ஊழியர்களால குழப்பம் வருது, யாரும் அதுக்கு பதில் கொடுக்க ஆள் இல்லை. பல புது புது உபதேசம் வருது, பல பல புதிய பாடல்கள், ஆராதனை முறைகள் வித்தியாசப்படுது. ஐயா, இந்த குழப்பத்தை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தைரியசாலி இல்லையா? பவுல் தைரியமாய் வந்து கொரிந்தியர் சபைக்கு வந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரே. பெந்தேகோஸ்தே நிறுவனமே, பெந்தேகோஸ்தே ஊழியனே, பெந்தேகோஸ்தே ஊழியத்தை குறித்திருக்கிற குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தலைவன் வெளியே வா. தைரியமாய் எதிர்த்து வராதே. பணிந்து குனிந்து கர்மேல் பர்வதத்துக்கு ஏறின எலியாவை போல புறப்பட்டு வா. எதிர்த்தால் நீ செத்து மடிந்து விடுவாய். கர்த்தர் நம்மோடு பேசியிருந்தா 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. கர்த்தர் நம்மோடு பேசினது உண்மையானால் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் இருக்கிற குழப்பத்தை ஆண்டவரே நிறுத்துவதற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி தாருமே. ஒரு பணிந்து குனிந்து செயல்படுகிற பவுலை போல மார்பு தட்டி என்னுடைய அசிவாரம் சொல்லியோ, நான் புத்தி உள்ளவ, நான் ஒரு சிற்பாசாரி, நான் அசிவாரம் போட்டவ, அசிவாரத்தின் மேல் பல ஆயிரங்களை கட்ட வைக்கிறவ, அசிவாரத்தின் மேல் கட்டுகிறவனை நான் கவனிக்கிறவன என்று பவுல் தைரியமாய் சொன்னது போல இப்படி சொல்லி குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தலைவர்கள் கோயில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலக அளவிலே பெந்தேகோஸ்தே ஊழியர்களுக்குள்ளே தலைவர்கள் வெளியே தைரியமாய் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோயில்பட்டி மாவட்டத்தில் இருக்கிற பெந்தேகோஸ்தே ஊழியர்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், ஐக்கிய குழப்பம், ஊழிய குழப்பம், உபதேச குழப்பம், சாதி குழப்பம், பெரியவன் சிறியவன் என்கிற குழப்பத்தை முற்றுப்புள்ளி வைக்க ஒரு ஊழியக்காரன், ஒரு தலைவன் எழும்பணும், உபதேசம் எழும்பணும். இல்லைன்னா உங்களுடைய குழப்பம் உங்களை அழித்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களால் ஏற்படுகிற குழப்பத்துக்கு நீங்கள் வியாதி உள்ளவர்களும் நோய் உள்ளவர்களும் மறிக்கிறவர்களுமாய் மாறிவிடுவீர்கள். இந்த வார்த்தை கோயில்பட்டி எல்லை முழுவதும் கடந்து செல்வதாக. என்னால் என் சபைக்கு குழப்பம் வராது, என்னால் தேவஜனத்துக்கு குழப்பம் வராது, என்னால் என் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வராது, என்னால் பெந்தேகோஸ்தே சமுதாயத்துக்கு குழப்பம் வராது, வரக்கூடாது என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து கடந்து போங்க. எங்கள் அன்புள்ள பிதாவே, மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே சபைகளுக்குள்ளே உண்டான குழப்பத்துக்கு 10வது வசனத்திலே பவுல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெந்தேகோஸ்தே ஊழியத்தினுடைய குழப்பத்துக்கு, ஊழியர்களால் வருகிற குழப்பம், உபதேசங்களால் வருகிற குழப்பம், சபைகளால் வருகிற குழப்பம், ஆடம்பரங்களால் வருகிற குழப்பம், காணிக்கை கலெக்ஷனால் வருகிற குழப்பம், தகப்பனே பெரியவன் சிறியவன் என்று சொல்லுகிறதுனால வருகிற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்க ஒரு பவுலை போல ஒரு தைரியம் உள்ள, எதிர்த்து நிற்காமல் பணிந்து குனிந்து குழப்பத்தை தீர்க்கிற ஒரு தலைவர்கள் புறப்படுவார்களாக. இது தேவ வார்த்தை, தேவனுடைய பாரம், தேவனுடைய எச்சரிப்பு, இது தேவனுடைய கால சத்தம். இதற்கு ஒருவனும் எதிர்த்து நிற்காமல் பணிந்து குனிந்து தன்னை மாற்றிக்கொள்ள ஆவியானவர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.